ஜெயகௌதம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் இருக்குது, எல்லாருமே அந்த கொஷினை தப்பாக போடுவாங்க அப்படின்னா, நீங்களும் இந்த கொஷின் தப்பாக போடுறதுனால உங்களுக்கு ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக், அந்த நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸை பார்த்து பயப்படுறது. அந்த நம்பர் ஆஃப் இந்த பேட்டர்ன் கேட்குறப்ப ரொம்ப ஆடாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும்தான் ஷேட் பண்ணுவேன்னு சொன்னல, தெரியாத கொஷின் பார்ப்பேன். மேலே 2 கொஷின் பி இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அதான் சொன்னேன், லாஸ்ட் அந்த 3 கொஷின் பேப்பர்ஸை பார்க்கும்போது ஒரே பேட்டர்ன் தான் இருந்துச்சு. அதில் யூனிட் 8 கொஷின் இந்த நோட்ஸ் வந்து புக்கிஷாக படிக்காமல் நான் ஃபேக்ஸாக கன்சால்டேட் பண்ணேன். எனக்கு வேணுங்கிற ஃபேக்ஸ்லாம் வந்து நான் லிஸ்ட் பண்ணுவேன். நான் புக் மெமரியில் போக மாட்டேன். ஏன்னா புக் மெமரியில் போகிறப்போ வந்து இட் கிரியேட் மோர் கன்ஃபியூஷன். கடைசியாக சொன்ன கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாம் ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், என்ன வெல்கம் டு தி அனதர் ஆஸ்பிரண்ட்ஸ் தானே. இதை தானே காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்க. ஆங்கரிங் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் ஜீவா ப்ரோ, பேசுறது ஈஸி. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? என்னது ஆங்கரிங் பண்ணுறதா? இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. டீக்குள்ளே விரல விட்டா சுடுன்றேன். உனக்கு புரியல. இருக்கு பார், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஆங்கரிங் தான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறீங்களா? சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பார்க்குறேன். இன்றைக்கி ஷோ அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, நேற்று தான் குரூப் 1 முடிஞ்சிருக்கு. இது வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுற தேதி, அதனால் நேற்று குரூப் 1 முடிஞ்சிருக்கு. ரிலீஸ் ஆகிற தேதி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ ரிலீஸ் ஆகிறப்போ அதை பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணுற தேதியில் வந்து குரூப் 1 எழுதியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நேற்று எழுதின குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஓகேவா இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்றத நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்திருக்க ஹோஸ்ட் கம் கெஸ்ட், அப்புறம் வந்து 2 கெஸ்ட், ஸோ மொத்தம் இந்த 3 பேர்கிட்ட நம்ம பேசுவோம், கேட்போம். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டாபிக். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 எழுதினீங்களா சுந்தர் ப்ரோ, எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அம்சமாக இருந்துச்சு. வேறு ஏதாவது 10 பொருத்தமும் பக்காவா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை சிறப்பாக முடிஞ்சு. ஓகே ஜெயகௌதம், உங்களுக்கு? ப்ரோ ஓகே, பண்ணியிருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, பார்ப்போம். தன்னடக்கமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயகௌதம் ப்ரோவை அனதர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷர்ஸ் வெர்சஸ் வெட்டரன்ஸ் இதில் வந்து ஃப்ரெஷராக அப்போ வந்திருந்தார். இப்போ வந்து அவர் வெட்டரனாக வந்திருக்காரு. நான் நம்புறேன். இல்லை இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து லோகேஷ். ஸோ லோகேஷ், வெல்கம் டு தி ஷோ. உங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஓகேண்ணா. பரவாயில்ல. ஓகேண்ணா. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1 மணிக்கு 12:30 எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கீ வந்துருச்சா, எந்த இன்ஸ்டியூட் கீ வந்திருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. கீ செக் பண்ணிட்டீங்களா சுந்தர் ஜெயந்த் ப்ரோ? இல்லை, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து என் ஃபோனில் டேட்டா ஆன் பண்ணுறேன். ஓகே. 2 இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு? மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஷெடியூல். அதுக்குள்ளே அவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டாங்களா? நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஷெடியூல் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல் இருக்கு. அதில் ஒரு திருத்தம், அதை நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அனுப்பிச்சி விட்டாங்க. 11:30 வந்தது. நீங்கள் நெட்டை பிளேட்டை ஆன் பண்ணியிருக்கீங்க. நான் டைம் பார்க்கல, முடிச்சுட்டு வந்தோடனே ஓகே எவ்வளோ சின்சியராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆஸ்பிரண்ட்ஸோட இன்ஸ்டியூட்லாம் ரொம்ப சின்சியராக வைப்ரண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் உடனே கீ செக் பண்ணுற டைப் இல்லை. அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் தான் நான் கீ செக் பண்ணுவேன். ஓகே. அதனால் அஃபிஷியல் கீ வரட்டும், அம்மா வரட்டும்னு காத்துட்ருக்கோம். ஓகே. நீங்கள் எப்படி ஜெயகௌதம் கீ செக் பண்ணிட்டு? வந்து அண்ணா மாதிரிலாம் பொறுமைலாம் இல்லை. நமக்கு அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர அந்த ஒரு இதுலேயே, அது இளம் வயசில் அது அப்படி தான் இருக்கும். இல்லை, வர்ற வழியே அந்த பஸ்ஸுலேயே கீ செக் பண்ணுற குரூப் இருப்பாங்க. அவர் நினைக்கிறேன். இல்லை, ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதே வந்து மேக்ஸ் டைம் பத்தல, இது பத்தல, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா, என்ன இருக்கும் சொல்லிட்டு செம்ம அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு கீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்துடலான்ட்டு எந்த இன்ஸ்டியூட்டாலும் பரவாயில்ல எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு. எத்தனை இன்ஸ்டியூட் கீ செக் பண்ணீங்க? ஒரு இன்ஸ்டியூட்டோட நிப்பாட்டிக்கலாம், தப்பாக தான். சாரி, ஓகே. அஃபிஷியல் கீழே விட கண்டிப்பாக மாற்றி தான் இருக்க போது, ஒரு ஜஸ்ட் ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரே ஒரு இன்ஸ்டியூட் கீ மட்டும் செக் பண்ணீங்க. ஓகே. லோகேஷ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செக் பண்ணிங்களா கீ ஏதாவது? செக் பண்ணிட்டேன். நான் வந்து ஈவினிங்கே செக் பண்ணிட்டேன். அந்த ஈவினிங் தான் செக் பண்ணிட்டீங்க? எக்ஸாம் மதியானமே முடிஞ்சிருச்சு? எக்ஸாம் மதியம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் அந்த அங்கேருந்து கீ இன்ஸ்டியூட்லேருந்து கீ வந்துச்சு. ஓ, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? பரவாயில்ல. ஓகே. சரி, அந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துச்சு, அப்போ பார்த்துட்டு அவ்வளோதான். பார்த்துக்கப்புறம் ஸோ அப்போ நீங்களும் கீ செக் பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணியாச்சுண்ணா. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த 3 பேருக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த 3 பேருமே நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் எழுதினவங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மெயின்ஸு அந்த ஆஸ்பெக்ட் சம்மந்தமான விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் இங்கே பதிவு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கீ செக் பண்ணிட்டீங்க.
நான் எங்கேயா செக் பண்ணேன். சரி சாரி, கீ செக் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஜென்ரலாக தேர் வில் பி சம் 2 செக்ஷன் ஆஃப் பீப்புள், இல்லை 3 செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எப்படின்னா ஒன்று வந்து எப்படி சொல்கிறது, கீ செக் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளாக நான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு குரூப் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, செக் பண்ணிட்டேன் வராது அப்படி போகிறப்ப அந்த ஒரு குரூப் இருப்பானுங்க. நம்ம அடுத்து ஐ வில் வின் டெஃபினெட்லி நாட் இமீடியட்லி அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அதை வாரமாக வச்சுருவோம். இன்னொரு குரூப் வந்து இந்த இப்போ நம்ம போகிறதா வேணாமா, எழுதுவோமா எழுத வேணாமா, வந்துருமா வராதா அப்படின்ற ஒரு ஆசோலேஷனில் ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம அந்த ஆசோலேஷன் கேட்டகரியை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் அதை விட்டுருவோம். நம்ம வந்து ஜென்ரலாக 2 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சிருச்சு, எனக்கு கண்டிப்பாக கிளியர் ஆயிரும் அப்படின்ற ஒரு குரூப், அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அது ஃபஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணுறதுனால அதான் இப்போ தான் லைட்டாக அந்த சீட்டோட ஹீட் வந்து எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம்தான் போல், பரவாயில்ல சமாளிப்போம். ஸோ இல்லை அது அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரிலாம் தெரில, அது ஒரு ரெப்யூட்டடான ஒரு இதில் வந்து என்ன சொன்னீங்க, இஓவா இவன்னு சொன்னீங்க, எக்ஸிக்யூட்டிவ் இதில் இஓவாக இருக்கிறதுனால அது ஃப்ளோவாக வருது. ஃபஸ்ட் டைம் மாதிரிலாம் தெரில, எந்த நீங்கள் ஹோஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம், நீங்கள் எப்பவுமே கெஸ்ட்டாக மாறிடலாம். கெஸ்ட்டாக நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஹோஸ்ட்டாக நல்லா பேசுகிறார். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம கிளியரிங் பர்சன்ஸ் வந்து திரும்ப ரோல் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து நம்ம எக்ஸாம் வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுருவோம். ஸோ ஒரு செக்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறவங்க, இன்னொரு செக்மெண்ட் கிளியர் பண்ணாதவங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, எஸ் திஸ் இஸ் த மோமெண்ட், ஐ ஆம் தி பர்சன் அப்படின்னு ஒரு குரூப் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாங்க, கிளியர் பண்ணுற ஜோனில் இருப்பாங்க. அப்போ கிளியர் பண்ணுற கட் ஆஃப் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நான் அதை சொல்ல மாட்டேன், அது எழுதுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 150 கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து பேசுகிறதுலாம் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் 150 மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க. சரி ஓகே போவோம். ஸோ இப்போ வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுருவோம். ஒன்று வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி, ரெண்டாவது வந்து மெயின்ஸ் எழுத மாட்டேன் அப்படின்ற கேட்டகரி. இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷர்லேருந்து வெட்டரானவர்கிட்ட ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்கௌதம் சொல்லுங்கள், எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து திரும்ப இந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, இல்லை பதிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்படி தான் மார்க்கெட்டிங் மேனேஜர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது எப்படின்னா, நிறைய பேர் வந்து யூனிட் 8னா இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் வரும், இதுக்கு மேலாம் வராது, இதெல்லாம் கேட்க மாட்டாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் 2 டைமாக சுற்றிட்டு இருந்தாங்க. 2 குரூப் போனால் 2021-22 2 குரூப் போனால். இப்போ இந்த டைம் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதே மாதிரி தான் இருந்துச்சா, இல்லை வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி, இல்லை டிஎன்பிசி ஏதாவது எவ்வளோ ஆகிட்டா புதுசாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, லைக் வந்து மேக்ஸிமம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த லாஸ்ட் 1 இயரில் இருக்க இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் கொஷின் வருதுன்னு என்னோட பிலீஃப். நான் செக் பண்ணதில்ல. ஸோ நீங்கள் லாஸ்ட் 1 இயர், அது லாஸ்ட் குரூப் 1லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா, குரூப் 1 லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் லைக் கேசிஎஃப் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் 2022 குரூப் 1, இந்த 3 எக்ஸாம்ஸை நீங்கள் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணாலே அந்த பேட்டர்னுக்கும் இதுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் சிமிலராக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரிப்பரேஷனாக அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி குரூப் 1 அனலைஸ் பண்ணுறது இந்த ட்ரெண்டுக்கு இருக்காது. ஸோ லாஸ்ட் 1 இயரில் இருக்க பேட்டர்னில் தான் வந்துச்சு என்னுடைய கருத்து. ஓகே, லாஸ்ட் 1 வருஷம்ன்றது வெறும் குரூப் 1 அந்த ஒரு குரூப் 1 எக்ஸாமா, இல்லை வந்து குரூப் 1 லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் லைக் ஏசிஎஃப் எக்ஸாம், ஓகே 23ல் நடந்த டிஓ எக்ஸாம், இது 3. இதை தாண்டி பார்க்கலான்னு நினச்சா குரூப் 2 லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லைனா இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், அப்புறம் ஜியாலஜிக்கல் சபார்டினேட், எக்கச்சக்க எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது குரூப் 2 லெவலுக்கு, அந்த குரூப் 2 லெவலுக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ், அந்த கொஷின் எந்த ட்ரெண்டில் அண்ட் எந்த டிஃபிகல்ட்டியில் வருதோ சிமிலாரிட்டி நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 1க்கு நான் இந்த 3 கொஷின் பேப்பருடைய பேட்டர்னை தான் நான் செக் பண்ணி அதை வைஸ் தான் என்னோட ப்ரிப்ரேஷன் அடிச்சு நான் வச்சேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? பெட்டராக ஃபீல் ஆச்சு, லைக் பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ சுந்தர், ஜெயந்த் ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். ஆமாம், எக்ஸாம் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறேன். இல்லை முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, அதான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னீங்கன்னா. போகிறப்பே ஒரு பிளாங்க் பேப்பராக தான் போனேன். ஓகே, என்ன நடந்தாலும் அதுக்கு உடம்பை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க.
ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 200 கொஷினையும் கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஷேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஒரு கொஷின் பார்த்துட்டு கண்டினியூஸாக OMRல ஷேட் பண்ணிட்டே போவாங்க. நான் மார்க் எதுவுமே கொடுக்கல, டைம் இல்லாத காரணம். தலைக்கு இல்லை பத்தியா, ஸ்ட்ரெயிட்டாக டிஎன்பிசி தான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வரக்கூடாதுன்னு என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா 1.5 மணி நேரம் 200 கொஸ்டினையும் நான் ஃபுல்லாக பார்த்துருவேன். பார்த்தா ஆன்சர் நான் கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிப்பேன், தெரியாததை மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா ½ அன் ஹவர் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் ½ அன் ஹவரில் 67 முடிச்சிடணும், அடுத்த ½ அன் ஹவரில் 67, அடுத்த ½ அன் ஹவரில் 66 கொஸ்டின், இப்படி 200 கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பிளானில் தான் நான் போய் உள்ளே உட்காந்தேன். 1.5 ஹவர்ஸில் கொஸ்டின் பேப்பரை திரும்பி பார்க்குறப்பவே சார் ரைட்டு, கொஸ்டின் பேப்பர் வந்து இது புதுசாக ஒரு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ வாங்கியிருக்கோம், பட் இது புதுசாக இருந்துச்சு. இந்த வடிவல் சொல்கிற மாதிரி அந்த அடி மட்டும் தனியாக தெரியுது, எதனாலன்னு எனக்கு தெரில. ஸோ கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்னில் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. டைம் கண்டிப்பாக அதிகமாக கன்சியூம் ஆகுன்ற ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் டைம் கான்ஷியஸாக மட்டும்தான் இருந்தேன். கரெக்டாக போடணும், கரெக்டாக ஷேட் பண்ணணும், டைம் கான்ஷியஸ்னஸை மெயின்டைன் பண்ணிக்கணும், இந்த ஃப்ளோவில் மட்டும்தான் நான் இருந்தேன். ஓகே சுந்தர் ப்ரோ, இது ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது. நம்ம ரூமுக்குள்ளே ஒரு சில ரூமுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் தான். பட் ஸ்டில் அது நீங்கள் எனக்கு ரிமெம்பர் தட் இந்த குரூப் 1 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நாள் நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாளுக்குள்ளே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, வியாழக்கிழமை வெளியிலுமே இருக்கும், என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து டைம் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அதுக்கு மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நீங்கள் திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்க ரூமில் எல்லார்ட்டையுமே. உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சா? இல்லை, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதனால தான் டைம் இல்லை இட் டேக்ஸ். எனக்கு இப்போ வந்து இதனால் ரிவீல் பண்ண முடியாது, பட் எனக்கு ஒரு சில கம்ஃபர்ட்ஸ் கிடைச்சிது ஆக்சுவலாக எக்ஸாம் ஹாலில். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து மக்களே பாருங்கள், ஒரு சில டெஸ்ட் ஹாலில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ்ட்ரா டைம் அப்படி கிடையாது. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு 1 வருஷம் தள்ளி வச்சு போய் நம்பாதீங்க அந்த மாதிரி தான். அப்படி இல்லை. சரி, எப்படின்னா 2-3 நாளாக வந்து திரும்ப நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அது வந்து எனக்கு எக்ஸாம் ஹாலில் உட்கார போகிறப்போ ஒரு கான்ஷியஸ்னஸ் கொடுத்துச்சு. என்னன்னா ரொம்ப லெத்தார்ஜிக்காக ரொம்ப ஸ்லோவாக போகாத, கொஞ்சம் வேகமாகவே போகணுன்ற பாயிண்ட்டுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை சொன்னீங்க? டைம் கன்சம்ஷனாக இருக்க போகுது, கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது லிங்க் ஏதாவது வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நம்ம குரூப் 1 எக்ஸாம் எழுதுனதுக்கு முந்தின நாள் வந்து குரூப் 1Bன்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசியிலேருந்து. அந்த எக்ஸாமோட கொஸ்டின் நேச்சர் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 1 அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன். லோகேஷ், உங்கள் ஒப்பீனியன் என்ன? லோகேஷ், சுந்தர் ப்ரோ என்ன சொன்ன மாதிரி தான். அவர் எப்படின்னா, அவர் தான் உங்களுக்கு சொன்னாரா? இல்லை எனக்கா சொல்லணும். அவர் நீங்கள் அவர் சொன்னியா? அவர் சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரோட டைம் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அவர் மாதிரி தான் வேகமாக பண்ணோம் அப்படின்னு பண்ணேன். கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தான் முடிக்க முடிஞ்சிச்சு. 5 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிட்டிங்களா? வாவ். இல்லை, கிளியரா நீ கிளியர் அப்படிதான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நல்லாவே டைம் கன்சியூம் பண்ணிச்சு. ஓகே, இப்போ இவன் சொன்ன உடனே எனக்கு டக்குனு ஞாபகம் வருது. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அண்ணன் குரூப்பில் தான் டெலகிராமில் எல்லாரும் சரி நமக்கு மட்டும்தான் இப்படி இருந்துச்சா, எல்லாருக்குமே இப்படி இருந்துச்சா, நமக்கு மாதிரியே இருந்தால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு எல்லா குரூப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தன், ப்ரோ 11:30 முடிச்சிட்டேன் ப்ரோ, ஏன் இவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ப்ரோ. எனக்கு தூக்கி போட்டுருச்சு. ஐயோ பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருக்கும். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்லாம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. சரி, ஓகே எவனோ ஒருத்தன் வேணும் கூட்டத்தில் அவர் கிளியர் பண்ணிடுவார், அவர் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவார். இல்லை, குரூப்பை நானே ஓப்பன் பண்ணி பார்க்கல, நீங்கள் யாரா? இல்லை, அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய இன்விஜிலேட்டர் ஆஃபீஸர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. இன்விஜிலேட்டர்? ஆமாம், அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ்க்கான இன்விஜிலேட்டர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா நகர். ஸோ அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்களே நோட் பண்ணிக்கலாம். நிறைய எவனாவது வந்து இந்த ப்ளீஸ் ஜாயின் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி குரூப்பை போட்டுட்டு போயிடுவான். அந்த லிங்க் நீங்கள் கூட பார்க்க மாட்டீங்க. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ அந்த லிங்க் ஒன்று போட்டுருக்காங்க பாருங்க, எடுத்து விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், யூஸ்வலாக நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு குரூப்பில் எப்பயுமே ஒரு குரூப் ஆக்டிவாக இருப்பானுங்க. அதை மாதிரியான டெலகிராம் குரூப் பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், பேசணும்னா அண்ணா நகர் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்டில் வந்து டெலகிராம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதிலலாம் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்காங்க. முடிஞ்சு அதையும் போய் பார்த்துருக்கேன். ப்ரொமோஷன் பண்ணிட்டேன் ப்ரோ. நல்ல ப்ரோமோ. ஓகே, நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நல்லா பண்ணுறேன். ஆனால் ஹோஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ, நினச்சதெல்லாம் பேச முடியுது. இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம நிறைய வரலாம் போல். ஓகே, ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து உங்கள் 2 பேரோட மைண்ட் செட், 3 பேரோட மைண்ட் செட்லாம் கேட்டாச்சு. அடுத்து வந்து லெட்டஸ் ஜம்ப் இன்டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். இப்போ இந்த எக்ஸாம் ஹால் அப்படின்றது வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். 2-3 டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. நம்ம மைண்ட் செட்டையும் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை நமக்கே வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி தோணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நேற்று நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னா அந்த மெமரிஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேட்டால் மறந்து போச்சுன்னு சொல்லிடுவீங்க. அதனால் இப்போவே அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நீங்கள் இப்போ ஒரு 9 மணிக்கெலாம் எக்ஸாம் ஹால் போயிட்டீங்க, 9 உட்கார வச்சிருப்பாங்க, 12 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. உங்கள் மைண்ட் செட் எப்படி ஒரே மாதிரி சீஸ்லெஸ் ஃப்ளோவாக இருந்துச்சா, இல்லை அதில் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா? அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு லோகேஷ் ப்ரோ?
இல்லை நான் எனக்கு எப்பயும் போல நார்மலாக இருந்துச்சு. உள்ளே போனேன், நார்மலாக மார்க் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு. பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. ஓகே. TNPSC எக்ஸாம் குரூப் 1 அந்த மாதிரி ஃபீல் பண்ணல நான். அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. நார்மல் மார்க் நார்மலாக எப்போ எழுதும் போது போனோம், எழுதிட்டு முடிச்சோம். ஓகே. தட் ஒன்று ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, போகிறேன் அப்படியே எழுத போகிறேன், எக்ஸாம் அப்படின்னு போவாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு லோகேஷ் ப்ரோ போல். அப்படின்னா நம்ம அப்படியே இதே கேள்வி ஜெய்கௌதம் கிட்ட கேட்போம். ஜெய்கௌதம் ப்ரோ, இந்த ஸ்கூலு காலேஜெல்லாம் சொல்லுவாங்க ஃபோனை சைலண்டில் போடு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து சைலண்டில் போட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸாம் நீங்கள் போனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எக்ஸாம் ஹால் நேற்று ஒரு 3 மணி நேரம் நீங்கள் அந்த ஒரு என்ன என்வரான்மெண்ட்டில் உட்காந்து வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப கம்மியாக சொல்லாதீங்கன்னா 8:30 வர சொல்லிடுறாங்க. நம்ம ஆளுங்களாம் 8 மணிக்கு, சில பேர் 7:30 மணிக்கே அது ஒரு குரூப் இருக்க தான் செய்வானுங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மினிமம். ஆவரேஜாக அட்லீஸ்ட் 4.5 hours. எக்ஸாமுக்கு முன்னாடி பின்னாடி சேர்த்து சொல்கிறீங்க? ஓகே. இல்லை நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்கன்னா 8 o'clockனு வச்சுக்கோமே, மேக்ஸிமம் 8 to 8:30 நிறைய பேர் வந்துடுறாங்க சேஃப் ஜோன்க்கா. அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் 4 to 4.5 hours. அதில் மெயின் ஃபேக்டர் என்னென்னா, எக்ஸாம் ஹாலில் வந்து காமாக இருக்கணும்னா நிறைய பேர் வந்து காஃபியோ டீயோ குடிப்பாங்க, இல்லைனா தண்ணி குடிப்பாங்க. ஆனால் இந்த 4 மணி நேரத்தில் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பண்ண அதோடைய பின்விளைவுகள் வந்து எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்சிடும். அதனால் அது எல்லாமே ப்ராப்பராக மாடரேட்டாக பண்ணுறது, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். லைக் இப்போது 8:30க்கு நம்ம போகிறோன்னா 8:30லேருந்து அந்த 9 ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் எப்படி உள்ள 8:30க்கு மேலே உள்ளே விடுவாங்க. 8 o'clock நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த 8:30க்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் காஃபியோ இல்லை சம்திங் அந்த மாதிரி குடிச்சிட்டு போனீங்கன்னா மேபி கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காலை சீக்கிரம் எழுந்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணேன். அதுக்கடுத்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்டு போகிற பழக்கம் இருக்குது. அப்படி பண்ணால் கொஞ்சம் தூக்கம்லாம் வராது, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் டாக்டர் சாப்பிடும். உள்ளே போய் உட்காந்தோடனே அதான் நிறைய பேர் ஆப்சன்டீஸ் நிறைய பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாம், டிஎன்பிசியில் ஒரு டேட்டா போட்டிருந்தாங்க, 1,00,000 சம்திங்கில் 71,000 பேர் என்னமோ எக்ஸாம் எழுதல அப்படின்னா ஒரு டேட்டா போட்டிருந்தாங்க. 80,000 1 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணல. இல்லை 59,000 பேர் எழுதிருக்காங்க. 179 எழுதியிருக்காங்க. 80,000 வந்து 89,000 பேர் 1,59,000 பேர் தான் எழுதிருக்காங்க. குரூப் 1 எழுதிருக்காங்க. 1,79,000 எழுதியிருக்காங்க. 2 லட்சம் தான் அப்ளை 80,000 வந்து ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பர் வந்து 9:15 கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அது வந்து அந்த என்னது அந்த சீலோடு அந்த இறங்கும். அதை பார்க்கும்போது ஆஹா இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு வச்சு 3 வருஷம் அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அந்த கொடுப்பாங்கல்ல அந்த ஓப்பன் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருக்கும். யூஸ்வலாக மேபி சீரியஸாக நம்ம நல்லா இந்த வாட்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு உட்காந்து படித்தோன்னா அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவங்க பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே இந்த ஸ்லோ மோஷனில் வர ஃபைட் சீன் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த வாட்டி பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா 127 பேஜ் வந்து ஒரு ஆவரேஜான பேஜஸ் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. யூஸ்வலாக 135 140 இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அதெல்லாம் அவர் யோசிச்சுப்பா கற்றுக்குங்க. இல்லை அது எனக்கு டக்குன்னு ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்லலாம் நான் மாக் டெஸ்ட்லாம் வைக்கும்போது நல்லா பெருசாக இருக்கும். அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 127 பேஜஸ் தான். அது இதில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கொஷின்ஸ்லாம். அப்படின்னா சரி ஓகே கொஷின் ஈஸியாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது இருக்கோ இல்லையோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் எடுத்து இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் 9:20 மேக்ஸிமம் எல்லோரும் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுத முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் அந்த போகிற அந்த 200 கொஷின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு கொஷினாக பார்க்கும்போது சில கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது இது குரூப் 1 கொஷினா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபீல் ஆகிருக்கும். மெயினாக அந்த அப்ரிவேஷன் கொஷின். அப்புறம் ரெண்டாவது வந்து தமிழ்நாடு ஸ்கீம் ஒன்று கேட்டு அது ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு பண்ணாங்களான்னு கரெக்டாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் பார்க்கும்போது இதெல்லாமான கொஷினில் குரூப் 1 லெவல் கொஷின் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி ஆப்ஷன்லையும் சரி நிறைய டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லை. ஆனால் அந்த கொஷினில் வந்து இப்போது ஈஸியான கொஷினுமே நம்ம அது போடலாமா வேணாமாங்கிறது போது ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து மார்க்கில் நமக்கு ஃபீல் ஆகாது. மெயின் எக்ஸாமில் எழுதும்போது சில கொஷின்லாம் நல்லா தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கொஷினை ஸ்டார்டிங் அந்த ½ an hourல சொல்கிறேன் போட போகும்போது கரெக்டான கொஷின் தப்பாக பண்ணிடுவோம் நோட்டி படிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கன்சியூம் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ½ an hourக்கு 40 கொஷின்ஸாவது முடிக்கணுங்கிற மாதிரி டார்கெட் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ½ an hour ஓகே, அடுத்த ½ an hour போக போக பார்த்தா டைம் சுத்தமாக ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு என்ன புரியலன்னா யூஸ்வலாக கொஷின் லைட்டாக பார்க்கும் போதே நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே இந்த கொஷின் வந்து டஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி ஆப்ஷன்ஸில் எல்லாம் ரொம்பலாம் பெருசாக அவன் ட்விஸ்ட் வைக்கல. இப்போது 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனில்
அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று தான் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்து கஷ்டமாக செட் பண்ணுவாங்க. அப்போ டைம் கன்சியூம் ஆகும். இந்த வாட்டி அப்படிலாம் எதுவுமே செட் பண்ணல. பட் இருந்தாலும் டைம் கன்சியூம் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சு இந்த எக்ஸாமில். அது என்ன ரீசன்னு தெரியல. அதனால் எனக்கு மைண்ட் செட் என்ன வந்துச்சுன்னா, ஓகே ஈஸி தான் வந்துருச்சு. ஆஃப்டர் ஒரு 1.5 hour போயிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது, இல்லை நாம் வந்து தப்பாக கணிச்சிட்டோம், கண்டிப்பாக கொஷின் டைம் கன்சியூம் ஆகுது, ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போக போக தான் லாஸ்ட்டில் எனக்கு வந்து டைம் பத்தல. மேக்ஸ்க்கு வந்து லாஸ்ட் ஒரு 5 to 6 கொஷின்ஸ்க்கு டைம் பத்தல. அது வந்து 1 ஆப்ஷன் சி போட்டு வந்தாச்சு. ஓ, நான் சி ஆப்ஷன். நீங்கள்? நான் முன்னாடி பியில் இருந்தேன், இப்போ தான் நானும் சிக்கு வந்திருக்கேன். அடுத்து திரும்ப தேவைப்பட்டால் பிக்கு போவேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் அட்டன் பண்ண முடியாது, இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. தெரியவில்லை அப்படின்னு போட்டு வந்தால் அந்த நாட்டாம படத்தில் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு கண்ணாடி பார்த்து நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டே ஆகணும் அப்படின்றப்ப என்ன ஆப்ஷன் போடலாம் அப்படின்றப்ப எனக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்த சீனியர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி டிஎன்பிசி ஏலையும் ஆன்சர் வைக்க மாட்டான், டிலையும் ஆன்சர் வைக்க மாட்டான். அப்படி வச்சா அது ரொம்ப கம்மியான ஆன்சராக இருக்கும். அப்போ நான் எதில் அதிகமாக ஆன்சர் வைப்பான், பி இல்லை சியில் வைப்பான். நீ ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் மொத்தமாக ஷேட் பண்ணிட்டு வந்துரு, அதில் ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஒன்று கரெக்டாக ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த சி ஆப்ஷன், இந்த பி ஆப்ஷன். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சுந்தர் ஜெயந்த் ப்ரோ? ஃப்ளோவில் போடுறது தான். நான் இந்த பேட்டர்ன் கேட்குறப்ப ரொம்ப ஆடாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும்தான் ஷேட் பண்ணுவேன்னு சொன்னது. தெரியாத கொஷின் பார்ப்பேன். மேலே 2 கொஷின் பி இருக்குது, அடுத்த கொஷின் வந்து பார்ப்பேன், 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம் மேக்ஸிமம். அதில் கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். பண்ணிடுவேன். கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். இது வந்து இது இந்த இது சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்பர்ட்ஸ்னால ட்ரெயின் பண்ணப்பட்டவங்களால இது பண்ணப்படுறது. தீஸ் ஸ்டன்ஸ் ஆர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தீஸ் ஸ்டன்ஸ் ஆர் வேறு வழி இல்லாமல் பண்ணுறது தான் இதெல்லாம். அதுதான், தீஸ் ஸ்டன்ஸ் ஆர் டன் பை ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ், டோன்ட் ட்ரை இட் இன் யுவர் ஹோம் பிளேஸ், ஸ்பெசிஃபிக்லி இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். வேறு வழி இல்லைன்னா அதை நீங்கள் போட்டு வரலாம். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். கரெக்டாக கூட ஒரு லாஜிக் இருக்குது. நான் சொல்கிறது வந்து, நான் ரொம்ப நாளாக இது என்னோட இன்ட்யூஷன், நான் இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆன மாதிரியே ஃபீல் இருக்குது. அதனால நான் மேலே இருக்கிற ஆப்ஷன் கீழே இருக்கிற ஆப்ஷன் சிமிலராக இருக்குது. இப்போ ஒரு சில கொஸ்டின் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, மேலே பி இருக்கும், நடுவில் ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிருக்காது, அடுத்த கொஸ்டினும் பி இருக்கும். அப்போ என் மைண்ட் செட் கன்ஃபார்மாக நடுவில் இருக்கிறது பி தான், போடு அப்படி. ஸோ மேலே கீழே என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை பொறுத்து ஒரு சில டைம் நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் அது கம்ப்ளீட்டாக வேறு எதுவுமே தெரியலன்ற பட்சத்தில் மேலே கீழே இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிறத ஷேட் பண்ணிடுவேன். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கேன், அதே ஆப்ஷன் வர மாதிரி இருக்குன்னா நான் கன்ஃபார்மாக அதை சூஸ் பண்ணுவேன். இப்போ மேலே பி இருக்குது, கீழே சி இருக்குது, நான் எலிமினேட் பண்ணி வச்சிருக்கு பி டி 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேலே பி இருக்குது, கீழே ஏ இருக்குது, ஸோ எலிமினேட் பண்ணதில் பி தான் இருக்குன்றனால பியை பிடிச்சி ஷேட் பண்ணிடுவோம். அப்போ அந்த கண்டினியூட்டி பார்ப்பேன். எனக்கு அப்படி ஒரு வியாதி இருக்குது. ஓகே லோகேஷ் ப்ரோ, இந்த மாதிரி விசித்திரமாக ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்? இல்லை ப்ரோ, நம்மள அந்த பிசி தான் நம்ம அந்த கேட்டகரி. பார்த்தீங்களா இல்லையா, அவர் தான். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் எல்லார்ட்டையுமே நான் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்தில் உட்காந்துருக்க ரொம்ப ரசிச்சு எக்ஸாம் எழுதுவான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள. சில பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? இல்லை, என் கொஸ்டின் பேப்பரை விட்டு என்னால் வெளியே வர முடியல. உங்களுக்கு ஜெயிக்கும் ப்ரோ? எனக்கு வந்து முன்னாடி ஃபஸ்ட் சீட்டாக இருந்தனால பிளாக் போர்டு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. முன்னாடி உட்காந்துருந்தீங்க ரொம்ப சைட்லலாம் லைக் இப்போ ஒரு ஆள் தான் உட்கார மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா இதுலையும். எங்கள் இதில் 2 பேர் உட்கார மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கும் 2 பேர் உட்கார மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் யாரையும் பார்க்க முடியல. இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறீங்களா இல்லை யாரையும் பார்க்கல? ஓகே ஓகே ப்ரோ, உங்களுக்கு? இல்லை ப்ரோ, நானும் கொஸ்டின் பேப்பர் தாண்டி பார்க்கல. இல்லை சொல்லி ஒரே மாதிரி சொல்கிறீங்களே. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. ரீசெண்டாக ஒரு மீம் டைம் ஓபிஎஸ், நான் சொன்னேன்னா நீ எங்கே போக வேண்டியிருக்கும் தெரியுமா, திகார் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை ப்ரோ, நான் நோட்டீஸ் பண்ணேன்னா வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு இதில். அப்படி கரெக்டாக நோட்டீஸ் பண்ணது வந்து மேல் கேண்டிடேட்ஸே இல்லை, கம்மியாக இருந்தாங்க ப்ரோ. கம்மியாக இருந்தாங்க. 5 தான் இருந்தாங்க. அதுக்கு நீ மேல் கேண்டிடேட் பார்க்கணும், அப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து உஷாராக நிறைய பேர்லாம் கப்புள் கோல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ எக்ஸாம் ஹாலே கப்புள் கோல்ஸ் வந்துருச்சு ப்ரோ. ரேண்டமாக எனக்குலாம் தெரிஞ்சு ஒருவேளை நம்ம லேட் 90s கிட், ஏர்லி 90s கிட்ன்றனால வயசாயிருச்சோ? சொல்லுங்கள், என்ன அது என்ன கப்புள்ஸ் கோல்? கப்புள் கோல்ஸ்லாம் பண்ணுறாங்க ப்ரோ எக்ஸாம் ஹாலில். புரியல அப்படின்னா எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு மட்டும் செட் ஆகான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர்லாம் ஜோடியாக வந்தாங்க, ஜோடியாக போகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி எக்ஸாம் ஹால் அப்படி போடுறாங்கன்னு தெரியல. நான் ஏங்க இந்த நாளாக அண்ணா நகருக்குள்ளே ஏதாவது ஒரு சென்டர் நடந்து போயிட்டு வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு சென்டர் இருந்தால் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் தரமாட்டாங்க, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் தராங்கன்றாங்க. சரி, நமக்கு அமைஞ்சது அவ்வளோதான் போல். ஓகே, ஸோ டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்றது வந்து நேற்று எக்ஸாம் பேப்பரில் வந்து யூனிட் 8 தான். நம்ம டேரெக்டாக திரும்பவும் கொஞ்சம் சீரியஸான ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போயிடுவோம். என்ன அப்படின்னா, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாம்ஸில் அவுட் ஆஃப் 175 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸில் ஒரு பல்கான காம்போசிஷனை மேக் பண்ணுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று நடந்த எக்ஸாமோட யூனிட் 8 யூனிட் 9 அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் ஒப்பீனியன் என்ன?
என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அதான் சொன்னேன் லாஸ்ட் அந்த 3 கொஷின் பேப்பர்ஸை பார்க்கும்போது ஒரே பேட்டர்ன் தான் இருந்துச்சு. அதில் என்ன பேட்டர்னா, யூனிட் 8 கொஷின் பார்த்தோன்னா 35 கொஷின்ஸ் 30 to 35 கொஷின்ஸ் ஆவரேஜ். அதை விட அதிகமாக கூட போகலாம். 35 கொஷின் ஆவரேஜ்னு வச்சோன்னா அது வந்து 2 டிவைட் பண்ணிக்கலாம். லிட்ரேச்சர் பார்ட் என்ன சொல்கிறேன்னா, பியூல் தமிழ் சொசைட்டி, தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் அந்த திருக்குறள் பார்ட் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அந்த திராவிடியன் மூமெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்புறம் வந்து அது தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு 2ஆக பிரிச்சுன்னா ஹாஃபாக பிரிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து லிட்ரேச்சரில் பார்த்து ஓவராலாக 16 கொஷின்ஸு. அதில் திருக்குறள் கண்டிப்பாக வந்து 78 கொஷின்ஸ் வருது. மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து பியூர் லிட்ரேச்சராக வருது. அந்த பியூர் லிட்ரேச்சருமே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அந்த 3 கொஷின்ஸில் கண்டிப்பாக வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து ஒன்று, அப்படி இல்லைனா கம்பல்சரி வந்து அந்த பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூல்கள்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து 8 தொகை 10 பாட்டிலேருந்து. அப்புறம் வந்து திருக்குறள் வந்து கம்பல்சரி 8 கொஷின்ஸு. இதை தாண்டி அவங்க வந்து ஜென்ரலாக ஃபேக்ட்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் இருக்கலாம் தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அந்த 16 கொஷின்ஸில் ஒரு 8 to 9 கொஷின்ஸ் கரெக்டாக படித்தா ப்ராப்பராக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மிச்ச இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்லா தமிழ் நல்லா இன்டெப்த்தாக படிச்சிருப்பாங்கள்ல, அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணுறாங்க கொஷின்ஸு. சேம் இந்த பேட்டர்ன் எனக்கு இங்கேயும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், குரூப் ஒன்லையும் பார்த்த மாதிரி இருக்குது. லிட்ரேச்சருக்கு தமிழ் சொசைட்டி இந்த பக்கம் செகண்ட் பார்ட் அந்த டெவிடியன் மூமெண்ட் பார்த்தோன்னா அது யூஸ்வலாக மேக்ஸிமம் அது எல்லாருமே போட்டுருவாங்க. ப்ராப்ளம் என்ன இருக்கும், அந்த லிட்ரேச்சராக தான் இருக்கும், லிட்ரேச்சர் அண்ட் திருக்குறளில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அதுக்குமே ஒரு பேட்டர்னா லாஸ்ட் 1 இயராக ஃபாலோ பண்ணதான் என்னோடய ஃபீல். ஓகேப்பா, அந்த பேட்டர்னில் பெருசாக சேஞ்ச் இல்லை அப்படின்றது தான் உங்களோட ஒப்பீனியன்? சேஞ்ச்னா லைக் இப்போது எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஒரு 70% சிமிலாரிட்டி பார்த்தாலே அது பெரிய விஷயம். அதை வச்சு தான் அது மட்டும் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, அது பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் யூனிட் 8க்கு. ஓகே சுந்தர், உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9 சம்மந்தமாக? யூனிட் 8 ஸ்பெசிஃபிக்காக ஜெயகௌதம் சொன்ன பாயிண்ட் தான். அதில் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிவைக்யூஸ் ஒரு சில கொஸ்டினில் பிவைக்யூ ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு டேரெக்டாக லிட்ரேச்சர் பார்ட்டில். அதை தாண்டி வந்து ஒரு சில ஏரியாஸ் வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு யூனிட் 8ல். அதுலேயும் ஒரு கொஸ்டினில் நான் வந்து அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டு உட்காந்துருந்த கொஸ்டின் என்னென்னா, எனக்கு அது முதல் கொஸ்டின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பாளையக்கார் ரிபல்யன் அப்படின்னாங்க. பாளையக்கார் ரிபல்யனில் உலக வழக்கம் என்ன, கட்ட பொம்மனை வந்து எந்த ஃபோர்ட்டில் வச்சு தூக்கில் போட்டாங்க, ஃபோர்ட்டுன்னு கிடையாது கைத்தாரில் வச்சு தூக்கில் போட்டாங்க. யார் வந்து சரௌண்ட் பண்ணி எந்த கார்னலோ ஆர் எந்த பிரிட்டிஷ் பேர் ஆர்மி பர்சன் போய் டிஃபீட் இந்த கலெக்டர் பேர் என்ன, இதான் உலக வழக்கம். பாளையக்கார ரிபல்யன் கேட்குறாங்க. சரி இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு லைனு, when there is a formidable enemy first you must pretend to be surrendering and procrastinate வழக்கமாக பண்ணுறதா, நாளைக்கு படிக்கலாம் ஏதோ புதுசாக சொல்கிறாங்களே, இது வந்து எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு முதல் கொஸ்டினே இப்படி ஒருத்தன் பார்க்குறப்ப என்னவா இருக்கும். சரி, மன உளைச்சலுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன். யூனிட் 8 வந்து இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்னே எனக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் கொஸ்டின் பார்த்ததே இல்லை. ஓகே, அவங்க கன்வென்ஷனலாக கேட்குற ஏரியாவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த டைப்பில் கொஸ்டின் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். மார்க்லேயோ பிவைக்யூலையோ பார்த்ததே இல்லை. அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் பேக்கேஜாக எனக்கு இருந்துச்சு யூனிட் 8. யூனிட் 9 வந்து ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகமாக இருக்கிற ஃபீல்டு இருக்குது. அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட ஒன்றியமா நீங்கள் ஒன்றிய அரசு ஸ்டாண்டை பொறுத்தது. அதான் நம்ம மத்திய அல்லது ஒன்றிய அப்படின்னு போயிருவோமே. மத்திய அல்லது ஒன்றிய அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் வந்து மையமே இல்லையேங்க. ஸோ அதான் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஓகே, இப்போ திஸ் இஸ் த கொஸ்டின் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ பீப்புள். என்னன்னா நேற்று எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதனால் அதை கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஸ்கீம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சில பேர் காது வாக்கில் அரசல் புரசலாக பேசிக்கிட்டாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அதாவது வந்து என்ன மாதிரி எனக்கு கொஷினில் வந்து ஸ்கீம் இயர் மினிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் கேட்காம அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அவுட் ஃபோக்கஸாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியல. ஏன்னா எல்லா பேட்டர்ன்லையுமே கொஸ்டின் இருந்துச்சு. டேரெக்டாக அந்த எமர்ஜென்சி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, 48 ஹவர்ஸில் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே ஸ்கீம்ஸ் கேட்டிருந்தாங்க. பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆனுவலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நிறைய கேட்டிருந்தாங்க. யூனிக்காக அப்படின்ற பேட்டர்ன் எனக்கு எதுவும் தெரியல. ஜெயகௌதம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்டாங்க இதைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுவுமே லாஸ்ட் குரூப் 1 ACF அண்ட் DUவில் மூணுத்துலேயுமே ஸ்கீம்ஸில் 8 to 10 கொஷின்ஸு. அதில் வந்து 70% ஆஃப் கொஷின் சென்ட்ரல் கவர்மெண்ட், 30% ஆஃப் ஸ்கூல் வந்து கொஷின் வந்து இந்த இதே பேட்டர்ன் தான் மூணுத்துலையும் கேட்டிருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு வருஷமாகவே ஒன்றிய மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. 7:3 ரேஷியோ தான் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க மேக்ஸிமம் வந்து கொஷின் பேட்டர்ன்
லாஸ்ட் 1 இயரில் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணாலே ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா லோகேஷ்? நேற்று இல்லை எல்லாமே சொல்லிட்டாங்க இவங்களே எல்லாமே நான் பார்த்து எல்லாமே எல்லாத்தையும் இவங்களே சொல்லுங்கள். அடுத்த தடவை உங்ககிட்ட முதல் கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. லோகேஷ் இருந்து கேட்குறதா சொன்னீங்க. ஆமாம், அதான் இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹோஸ்டல் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் போல சுந்தர், நான் ஒத்துக்கிறேன். அதாவது இப்போ த்ரூ அவுட் தி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்போ வந்து ஒரு வேளை நம்ம வந்து ஒரு டார்க் சைடு அப்படின்ற மாதிரி யோசிப்போம். என்னென்னா இப்போ வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு ஹோப் இல்லாமல் இருக்கும், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க அடுத்து கண்ணு முன்னாடி நிற்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். செப்டம்பர் 14 குரூப் டூ. இப்போ அப்படி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு இந்த குரூப் 1 வராது கண்டிப்பாக, இப்போ நான் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்றதுல என்ன மாதிரியான சஜஷன், லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருந்தால் என்ன மாதிரியான சஜஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் தான் எடுத்திருப்பீங்கன்னு நான் இங்கிலீஷ் தான் நினைக்கிறேன். எடுத்தேன். ஸோ அதனால் கேட்குறேன், என்ன மாதிரியான சஜஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஓகேண்ணா. இப்போ குரூப் 1 ஜிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டே போதும். குரூப் 2க்கு எக்ஸ்ட்ரா எதுவும் அவ்வளோ போட தேவையில்ல. ஆனால் மேக்ஸ் இது இங்கிலீஷுக்கு என்ன பண்ணணும்னா 6 to 12th புக் அதோட சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா போயம் அண்ட் ப்ரோஸ் பார்த்துடணும். அதை பார்த்துட்டு கிராமர் புக் பேக்லேயே கிராமர்லாம் இருக்கும், அதை நம்ம ஒர்க் பண்ணாலே ஓரளவு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை பார்த்தாலே நம்ம ஒரு 90+ கண்டிப்பாக போடலாம்ண்ணா. இது மட்டும் தான் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக போகிற ஒரு ஃபோக்கஸ்டாக போகலாம் நம்ம. அப்படி இருந்தால் கரெக்டாக அவங்க ஃபஸ்ட்டு இத்தனை போர்ஸ் படிக்கணும், 6 to 8th படிக்கணும், அதில் போய் முடிச்சிடணும், அதில் கொஷின் அவங்க கேட்பாங்க, அந்த இதில் பார்த்துட்டு நம்ம எதில் வீக்காக இருக்கோம் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணலண்ணா. ஓகே, ஸோ உங்களோட பர்செப்ஷனில் இங்கிலீஷ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை அப்படின்னு? எனக்கு தமிழ் கஷ்டம், அதனால தமிழ் கஷ்டம்னால உங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்தேன் நான். சுந்தர் ப்ரோ, தமிழுக்கு நீங்கள் தான் பேசி ஆகணும். அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ்குள்ளே, அண்ணா நகருக்குள்ளேயே தமிழுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்கன்னு அப்படின்லாம் யாரும் சொல்லலை, பேசிக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். இதுக்கு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் ஒரு வீடியோ இருக்கும், நான் அதையும் சொல்கிறேன். ஓகே, என்ன எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை என்னன்னா நம்ம லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோமா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நான் போன வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஜிஎஸ் நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன், முடிச்சுட்டு அப்போ நான் குரூப் 1 மெயின்ஸ் முடிச்சுட்டு அப்படியே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் அப்போ தான் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நோட்ஸ் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபேக்டை மொத்தமாக கம்பைல் பண்ணி நோட் எடுத்துருந்தேன். எப்படி சொல்கிறதுனா, ஒரு A4 ஷீட் இருக்குது அப்படின்னா ஒரு சைடு பேக் சைடு, இன்னும் ஒரு ஷீட்டில் ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஒரு பேஜில் கம்ப்ளீட்டாக ஒரு டேர்மோட நோட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ எனக்கு 6th புக்கை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 பேஜை படித்தேன்னா எனக்கு 6th புக்கில் இருக்கிற எல்லா முக்கியமான ஃபேக்டும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பிட் எழுதுவோம்ல ஸ்கூல் காலேஜ், அந்த மாதிரி ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் என்ன சந்தேகப்பட்டுறாதீங்க, இதெல்லாம் ஒரு பழக்கமான டேர்ம்ஸ், அவ்வளோதான். ஃபாண்ட் ரொம்ப என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் சைஸ் ரொம்ப இன்டென்ஷனலாகவே சின்னதாக எழுதி எனக்கு அந்த 3 பேஜ் படித்தா எனக்கு பேஜ் நிறைய போகிறப்ப சைக்காலஜிக்கலாக நிறைய படிக்கிறோன்ற ஒரு ஃபீல் எனக்கு வரும். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா பேஜஸ் கம்மியாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணேன் 6th-லேருந்து 10th வரைக்கும். அது முடிச்சது 6th-லேருந்து 10th வரைக்கும் ஓரளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே நான் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன். அண்ட் 12th-லேயுமே எனக்கு கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை விட தமிழ் இங்கிலீஷில் தான் மார்க் அதிகம். ஸோ எனக்கு தமிழ் கொஞ்சம் சீக்கிரமே 10th வரைக்கும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எங்கே வந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, 11th 12th புக்கில் சான்றோர் சித்திரம்னு ஒரு ஏரியா இருக்கும். அப்படியா? 11th 12th புக்கில் தெரியும், நான் படிக்கல அதனால தெரியாது. நீங்களும் போன குரூப் 2க்கு தமிழ் தான் எடுத்தீங்கன்றது அன்னைக்கு மட்டும் நான் டெஸ்ட் மறந்துட்டு ஆப்சென்ட் ஆயிட்டேன் சார். 11th 12th புக்கில் சான்றோர் சித்திரம்னு ஒரு சில முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பற்றி டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நான் படிச்சுட்டு போயிருந்தேன். அதுலேருந்து கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆன ஃபீல்டு இருந்துச்சு. நிறைய பேர் 6th to 10th தானே அப்படின்னு 10th ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. 11th 12th நீங்கள் ஒரு சில ஏரியாஸ் பார்க்கணும். அதில் மற்ற ஏரியாஸ் படிக்கலனா கூட அந்த சான்றோர் சித்திரம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். அதில் ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ண தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட்டோட PYQ கம்பைலேஷன் புக்கு கிடச்சிது தமிழுக்கு. 32 கொஸ்டின் இருந்துச்சு. நான் படிக்கிறதோட அந்த 32 கொஸ்டினையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்தேன். அதில் சித்தர் பாடல்கள்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நான் எழுதின ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. நிறைய 6th to 10th அது இருக்காது. PYQ நான் அதை பார்த்துருந்ததுனால நான் கரெக்டாக போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு புது புக்கில் ஒரே ஒரு எடிஷன் 2018 எடிஷன் நினைக்கிறேன், அதில் மட்டும் ஒரு 2 லெசன் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க போல். சித்தர் உலகம்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் இருந்த லைன்ஸு அதை பேஸ் பண்ணி இந்த குரூப் 2ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே,
அது பழைய சிலபஸ் ஓல்டு புக் இருக்குல்ல, அதில் இந்த லெசன் கவர் ஆகிருக்கு. அதனால பழைய டிஎன்பிசி கொஸ்டினில் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதனால நான் அந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டேன். ஓகே. ஸோ எனக்கு பிவைக்யூஸும் அந்த 11th 12th புக்கில் இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எட்ஜ் கொடுத்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 6th to 10th எல்லாருமே காமனாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அது இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கல்வி விகடன் யூடியூப் சேனலில் வந்து கல்வி விகடன் யூடியூப் சேனலில் வந்து ஸ்ரீமுனியப்பன் அப்படின்னு ஒரு தமிழ் ஃபேக்கல்ட்டி ஒருத்தர், ஒரு அண்ணா நகரில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டோட ஃபேக்கல்ட்டி தான் அவர். ஓகே. அவர் வந்து தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ பேசியிருந்தார். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டியூட் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, அதனால் நான் இப்படி சொல்கிறேன். ஓகே ஓகே. அது கல்வி கடனில் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து போடலாம், அது லிங்க் ஷேர் பண்ணலாம் இல்லையா? அது ஒன்றும் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராது. இல்லை, நம்ம லிங்க் தான் ஷேர் பண்ணுறோம், அதில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் போட்டுருவார், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வேணும்னா. மேபி தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழை பற்றின ஒரு புது புரிதல் உருவாகிறதுக்கு அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது வந்து இருந்துச்சா இல்லையான்னு பொதுமக்கள் தான் பாஸ். ஓகே, அதுக்கு நம்ம போலிங் போட்டுருவோம் ஒரு நாள், நோ ப்ராப்ளம், இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது யூஸ்வலாக வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணும்போது எல்லோரும் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே நல்லா வரும்னு சொன்னீங்க. இங்கிலீஷ் வந்து போர்ஷன் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் கம்மி, படிக்கிறதுக்கும் ஈஸி. ஆனால் நீங்கள் ஏன் தமிழ் சூஸ் பண்ணீங்க? என்ன ரீசனாக இருக்குது? இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது இந்த குரூப் 2க்கு முன்னாடி வரைக்கும் நான் எழுதின குரூப் 4 குரூப் 2 எல்லாமே நான் இங்கிலீஷ் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, புது சிலபஸ் ரீசெட் ஆகுது. ரெண்டாவது தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, குரூப் 4க்கும் 2க்கும் 4க்கு வந்து நீங்கள் தமிழ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எந்த ஆங்கிளில் நான் யோசிச்சு டிசைட் பண்ணேன்னா, எப்படியோ புதுசாக தான் படிக்க போகிறோம், ஆல்ரெடி படித்த இங்கிலீஷ் இல்லை, ரீசெட் ஆகுது. இப்போ நான் தமிழ் படித்தா 4க்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் நான் தமிழ் எடுத்தேன். என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ண முடிஞ்சுது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால நான் குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒரு கேரக்டருக்கு தமிழ் எடுத்தால் 4க்கும் யூஸ் ஆகும், நீ நல்லா படின்னு ஒரு கேரக்டர்கிட்ட சொன்னேன். அவர் அந்த கேரக்டர் 7 இங்கிலீஷை படிச்சுட்டு போயிருக்கோம். நான் சொன்னதை நம்பி இங்கிலீஷை விட்டுட்டு தமிழ் எடுத்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர் சொன்னல, அந்த கேரக்டரோட தங்கச்சி வந்து எனக்கு இங்கிலீஷ் தான் வரும்னு இங்கிலீஷ் எடுத்து இங்கிலீஷ் படித்துருச்சு. அந்த தங்கச்சி இங்கிலீஷ் எடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னதை கேட்டு தமிழ் எடுத்தார்ல, அவர் உட்காந்து என் கூட இந்த வீடியோவில் ஹோஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவன் தான் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த பர்சனுக்கு இருந்திருக்கலாம். பட் இட் டிஃபர்ஸ். ஆனால் அதை தாண்டி தமிழ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. இல்லை, நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா சுந்தர் சொன்னது என்னன்னா, அப்போ ரெண்டுக்குமே யூஸ் ஆகுன்றது வந்து ரொம்ப லாஜிக்கலாக கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜஸ்டிஃபைடாக அது எனக்கும் சேம் அவன மாதிரி தான். எப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஈக்குவல் ஏஜ் இருக்கும். சொன்ன மாதிரி தான் 12th வந்து கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து 150 தான் நான் எல்லாத்துலேயும் எடுத்திருந்தேன். எனக்குலாம் ஸ்டில் இன் மை க்ரீன் மெமரி. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்னடா பயாலஜியில் 133 மார்க் போட்டிருக்கானுங்க, அந்த 50 மார்க் ப்ராக்டிகல் உனக்கு போட்டானுங்களா போடலையா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் 150 133 வாங்கிட்டேன் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. உண்மை அது இல்லை, அந்த 50 சேர்த்து தான் 133. அதை எப்படி எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியும்? தெரியலம்மா, நான் வேணா பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பேசல. எங்கள் அம்மா வேறு ஏதோ ஒரு மார்க் வந்து கம்மியான கடுப்பில் மறந்துட்டாங்க. ஸோ சுந்தர் சொன்னது என்னென்னா, அந்த தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது, ப்ளஸ் நீங்கள் அதுக்கு எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் அது வந்து வெறுமனே லாங்குவேஜ் அப்படின்றதுல அது இல்லை. இப்போ நீங்கள் 4 to 2 சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் தமிழ் எடுக்கிறது தான் கரெக்டு. இல்லை நான் இப்போ ஒரு சில யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு குரூப் 1 கீழே போக மாட்டேன்னு நிறைய பேர் இருப்பாங்க. 2 மேபி நல்ல போஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் இங்கிலீஷ் தமிழ் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இங்கிலீஷோட சிலபஸ் தான் ரொம்ப கம்மி. ஈஸியாகவே ஒரு 15 to 20 டேஸில் நீங்கள் சிலபஸை தாராளமாக கவர் பண்ணிடலாம். ஆனால் தமிழுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக அந்த டைம் எஃபர்ட் கொடுக்கணும். ஓகே. ஸோ பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்றது தான் தமிழ் எடுக்கிறது மூலிமா சுந்தர் வலியுறுத்த விரும்புகிறேன். நான் நம்புகிறேன் உங்களோட ரெக்யர்மெண்ட் தான் இங்கே ஃபர்ஸ்ட் திங். ப்ரிஃபரன்சஸ் மட்டும் தான் உங்களோட. இப்போ நீங்கள் 4 ப்ரிப்பேர் பண்ணணும்னா வேறு வழியில் எப்படி தமிழ் படிச்சு தான் ஆகணும். 1 2 மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா தாராளமாக இங்கிலீஷ். எனக்கு இதுவுமே சொன்னாங்க என்ன அப்படின்னா, அந்த யூனிட் 8 லிட்ரேச்சர் பார்ட்டில் வர்ற ஒரு சில ஏரியாஸ், ஒரு சில ஃபேக்ட்ஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படின்றது வந்து தமிழில் வந்து லாங்குவேஜாக குரூப் 4க்கு இல்லை குரூப் 2க்கு தமிழ் லாங்குவேஜாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. கண்டிப்பாக இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் சிலபஸ் கம்மி, தமிழ் வந்து சிலபஸ் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, தமிழோட அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு யூனிட் 8 கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நியூட்ரலைஸ்டான ஒரு கேம் தான் ப்ளே பண்ணுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படி ஆங்கிலம் எழுது மாணவர்களுக்கு வந்து ஒரு தனி ஃபேவரட்டிசமோ இல்லை தமிழ் எழுது மாணவர்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டிசம் இல்லாத தன்மையெல்லாம் க்ரியேட் பண்ணலை அப்படின்றது என்னோட பர்சனலான ஒப்பீனியன், ஆக்சுவலாக ஹானஸ்டான ஒப்பீனியன். ஸோ இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அவ்வளோதான்.
ஜீவானா நான் ஒன்று கேட்கணும். இப்போ குரூப் 2க்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க, ஆனால் தமிழ் சூஸ் பண்ணீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணீங்க அந்த இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது? எனக்கு வந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரில ஆக்சுவலாக. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா அந்த 6th 7th 8th புக் வரைக்கும் நான் படிச்சிட்டேன். 6th 7th 8th புக் படிக்கிறப்ப யாரா நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, தமிழ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா, வா அப்படின்ற மாதிரி ஒரு ரைபில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். 9th புக் எடுத்து ஃபஸ்ட் லெசன் ஓப்பன் பண்ணேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர், என்னடா கட்டமாக கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அந்த தமிழா அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் படிக்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி 6th 7th 8th ஈஸியாக இருந்துச்சு. 9th ரொம்ப நாள் எனக்கு இழுத்துச்சு. 10th ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் தமிழ் எடுத்து படிக்கிறீங்கன்னா 6th 7th 8th 9th விட உங்களுக்கு 10th ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நான் அப்சர்வ் பண்ண ஒரு பேட்டர்ன். நான் எனக்கு அது இல்லை. என்னன்னா நான் அப்போ 9th படிச்சிருக்க மாட்டேங்க, 10th மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. இல்லை எங்கள் ஸ்கூல்லாம் 9th எடுத்தாங்க. ஆனால் நான் படித்தப்போ இந்த புக்கில் நான் படிக்கல. நாங்களாம் கொஞ்சம் ஓல்டு. நீங்கள் நாங்கள் 10th இல்லை, நான் 10th ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சமச்சீர் அப்படின்னு ஒன்று. இல்லை நான்லாம் 10th முடிச்சிட்டேன். அப்போ தான் சமைச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் படித்த சமச்சீர் புக்கே இப்போ மாற்றிட்டு அதுக்கப்புறம் TNSERT பேட்டர்ன்லேயே போயிட்டாங்க. ஸோ நாங்களே ஓல்டு, நீங்கள விட ஓல்டு. ஓகே, அதாவது நம்ம ஜீவா ப்ரோலாம் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்றத வந்து இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ண விரும்பணும். அதனால தான் இத்தனை ஓல்டு நாங்கள் பேசியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, ஜீவா ப்ரோவெல்லாம் வந்து டைமண்ட் கோல்டில் போனால் டைமண்டாக தான் இருக்குது. வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருக்கு. இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் புதைக்கப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்கிற மாதிரி. நான் வயசு 17 தான். 16 இல்லை அவ்வளோ போய் சொல்ல வேணாம். கம்மிங் பேக் டு கிரிக்கெட், நம்ம இங்கிட்டு போவோம். அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. ஸோ என்னென்னா நம்மளால் என்ன படிக்கணும் அப்படின்றது வந்து தெரியல ஃபஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அந்த 9th புக் எடுத்ததுக்கப்புறம் வந்து இவ வந்து எனக்கு ரொம்ப நாள் இழுத்துச்சுன்னு சொன்னா இல்லையா, நான் ஆரம்பித்ததே எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் இருக்கப்போ தான். அப்போ இருந்துச்சு நமக்கு. இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க தம்பி, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஆரம்பித்ததே எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா நான் ஒரு மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருப்பேன். 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருப்பேன். ஓகே ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்ல வந்தேன். அவன் 9th படிக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப நாள் இழுத்துச்சுன்னு சொன்னா இல்லையா, எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கே கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அதில் நான் ரொம்ப நாள் படிக்க முடியாது. நீங்கள் லேட்டாக ப்ரிப்பரேஷனுக்கே கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு சொல்கிறீங்க. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் லைன் இருந்துச்சு. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டைமில் வந்து எப்படி சொல்ல முடியும்னா, அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல, அது எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன். எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணோன்னே தெரியலையே, எங்கே மிஸ் ஆச்சுனே தெரியலேன்ற ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம், பேர் புக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டாக கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஐ ரிமெம்பர் அந்த டைமில் அது முடிஞ்ச அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு குரூப் 4 வந்துச்சு. குரூப் 2 வந்து மெமரிஸ் ரைட் May 22 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் May 21 or 22 நடந்துச்சு 2022. முடிஞ்ச அடுத்த ஒரு மேலே தான் May 22, 21 or 22 ரெண்டு டேட்டில் ஏதோ ஒரு டேட் சம்திங், எனக்கு ஐ நாட் ஷுர். ஸோ அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாக்டாக ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் திரும்ப ஒரு எக்ஸாம் நினைக்கிறேன். குரூப் 4 அப்படியே வந்துச்சு. இப்போ அந்த ஒரு மாதம் வந்து என் கூட ஒரு பையன், தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருப்பான், இன்னொரு பையன். அவன் வந்து தமிழ் நிறைய படிச்சுட்டே இருப்பான். நிறைய படித்தா எனக்கு அவனை பார்க்குறப்போ இவனை பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவன். பாரதி கண்ணன் பேரே பாரதின்னு வச்சிருக்காரு. ஸோ பேர் சொல்லலாம் நினச்சேன், உங்கள் பாட்காஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நோ ப்ராப்ளம். ஸோ அவன் என்ன பண்ணானா, அவங்ககிட்ட நான் போய் உட்காந்துட்டு, டே எனக்கு இது எப்படா படிக்கிறது, என்னடா இது ரொம்ப ஈஸினே அப்படின்னா. சுந்தர் சொன்ன ஒரு மெத்தடை வந்து நான் அப்போ ஃபாலோ பண்ணேன். என்னென்னா, இந்த நோட்ஸ் வந்து புக்கிஷாக படிக்காமல் நான் ஃபேக்ட்ஸாக கன்சால்டேட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த விஷயங்கள்லாம் வந்து எங்கே பண்ணியிருக்கேன்னா, ப்ரிப்பரேஷனில் UPSCக்கோ இல்லை குரூப் 1க்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப எனக்கு வேணுங்கிற ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நான் லிஸ்ட் பண்ணுவேன். நான் புக் மெமரியில் போக மாட்டேன். ஏன்னா புக் மெமரியில் போகிறப்போ வந்து இட் கிரியேட் மோர் கன்ஃபியூஷன். நம்ம இந்த பேஜில் பார்த்தோம் இல்லை இந்த பேஜில் பார்த்தோன்றது பதியும் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் படிக்கிறப்ப. ஆனால் எந்த லெசன்லாம் உங்களுக்கு தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் நம்ம பாரதியார் இந்த பக்கத்தில் ஒன்று பார்த்துருப்போம், 3 பக்கத்துக்கு அப்புறம் பாரதிதாசன் இதே பக்கத்தில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இது ரெண்டும் அதோட ஃபேக்ட், அதோட ரெண்டு இதோட ஃபேக்ட்ன்ற மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விசித்திரமான கன்ஃபியூஷன் வந்து நம்ம மூளை நம்ப ஆரம்பிச்சு நம்ம போய் ஆன்சராகவும் போட்டு வந்துடுவோம். அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணணுன்ற பேட்டர்னுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் ரைட்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, இப்போ அது வந்து எனக்கு அவன் சொன்னான், இது மாதிரி எழுதுவோம், இது மாதிரி படிங்க அப்படின்னா. அப்போ நான் உட்காந்து எழுத படிக்க ஆரம்பிக்கிறப்ப இது ரீகலெக்ட் பண்ண முடியல, இது என்ன பண்ண முடியும், ரீகலெக்ட் பண்ண முடியலன்றப்ப அப்வியஸாக சுந்தர் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் ஷார்ட்கட்ஸ். ஏதாவது ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கிறது, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அது எல்லாருமே பண்ணுவாங்க. நான் வந்து அதை பண்ண மாட்டேன், எனக்கு அது பண்ண பிடிக்காது. ஏன் பண்ண பிடிக்காதுன்னா, இந்த பாஷன்கிற பாஸ்கரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிட்டுக்கெல்லாம் ஒரு பிட்டு எழுதி அந்த பிட்டெல்லாம் வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து பாரதியார் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கேன், பாரதியாருக்கு ஏதோ ஒரு புக் படிச்சிருக்கேன்னா இந்த புக் பாரதியாருக்கு படிக்கிறது நான் ஒரு கதை ரெடி பண்ணணும். இப்போ எனக்கு அந்த புக்கை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கஷ்டம், பாரதியார் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கஷ்டம்,
பார்த்தா அதுக்கு அது கதையை வர ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கஷ்டம். இப்போ அதனால் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்னு, அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். செட் ஆகலை அப்படின்றப்ப அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் புதுசாக ஒரு கதை யோசிக்காதீங்க, உங்களுக்கு சுற்றி இருப்பானுங்கள்ல இந்த இப்போ சுந்தர் போய் அடி வாங்கிட்டு வரான், ஓகே அதை வச்சு ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி அவார்டு வாங்கிட்டு வரான் சுந்தர், அதை வச்சு ஒரு கதை. இப்போ இந்த சுந்தர் ராமசாமி ஃபர்ஸ்ட் அடி வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவார்டு, அதான் எல்லாருமே மனசு நோக்கக்கூடாதுண்ணா. வரலாற்றில் பெரிய பெரிய அளவில் ரீச் ஆனவங்கலாம் ஃபஸ்ட்டு அடி வாங்குறாங்க, அப்புறம் தான் அவார்டு வாங்குறாங்க. அதனால் பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஷார்ட்கட்ஸ் அப்படின்றதுமே நம்ம சம்மந்தமே இல்லாத ஷார்ட்கட்ஸ் ஓனாக கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறத விட சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச நோன் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்ச நோன் பர்சன்ஸ், நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரில் இல்லை அவங்க லெட்டரில் இல்லை அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நம்ம மைண்டில் ரொம்ப வருஷம் ஆனாலும் பதிஞ்சிருக்கும். அதை வந்து இந்த படிக்கிற ஃபேக்ட்ஸோட லிங்க் பண்ணிட்டோன்னா அது வந்து இன்னும் ஒரு பெட்டர் இது கொடுக்குது, சூப்பர் எட்ஜி கொடுக்குது. ஆக்சுவலாக நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு அது இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது வந்து குரூப் 4 எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. குரூப் 2ல் என்னோட ஸ்கோர் தமிழ் லாங்குவேஜ் ஸ்கோரை விட குரூப் 4ல் இருந்த என்னோட லாங்குவேஜ் ஸ்கோர் வந்து பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு அது என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, குரூப் 4ல் வந்த ஸ்கோர் வந்து குரூப் 2ல் வந்துருந்ததுன்னா மெயின்ஸ் எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு லிட்டரலாக பர்சனலாக. ஸோ அதுக்கு வந்து இந்த பாரதி கண்ணனும் சுந்தர் தான் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது அவர் பாட்டுக்கு 7 இங்கிலீஷ் எடுத்து குரூப் 2 பாஸ் இல்லை பண்ணிருப்பாரு, அப்படிலாம் சும்மா இருந்த சங்க ஊதி இல்லை ஒரு நிமிஷம் நீ ஏன்டா போயிட்டு தமிழ் எடுக்க சொன்னு யாராவது கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சிலே அவர் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்டுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தமிழ் லிட்ரேச்சர் தான் ஆப்ஷனலா? ஆமாம் சோஷியாலஜி இல்லையா? இல்லை அந்த பக்கத்தில் நம்ம போகிறது இல்லை. தமிழ் லிட்ரேச்சர் எனக்கு தமிழ் பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இத்தனை வருஷமாக மறைச்சி வச்சுருக்கீங்களா? இது எனக்கு இதிலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேளுங்க, அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. டிசிஷனே பாசிபிள் உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது அப்படின்னா 2 கொஸ்டின் பேப்பரும் எடுத்து ஒரு சால்வ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். எது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, படித்தது லெவலை வச்சு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா அது எது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா சில அடிகளை தவிர்க்கலாம், சில வருடங்களை காப்பாற்றலாம். டெஸ்ட் எழுதி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்ல தெரியல. பட் அப்வியஸாக சிலபஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அதில் எட்ஜ் இருக்கிறதுக்கான காரணம், இப்போ அவன் தமிழ் எடுன்னு சொன்னனால நான் போய் தமிழ் எடுத்துடல. அவன் சொன்ன ஃபேக்ட்ஸில் நான் லிஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு லாஜிக்கலாக அது கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதனால நான் சொல்கிறேன், மக்கள் யாராவது நினைச்சிடக்கூடாது. இல்லை நானே அதை டிஸ்க்ளைமர் போடுறேன். கன்வின்சிங்காக நமக்கு இருக்கும். இந்த நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் நம்ம வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். நமக்கு கன்வின்சிங்காக அது இருந்தால் மட்டும் தான் நம்ம அதை பண்ணுவோம், இல்லை நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ அந்த பேட்டர்ன் தானே தவிர அதில் வந்து ஒன்றும். ஆனால் இன்னொன்று கூட ஆட் பண்ணலாம். நான் இப்போ இங்கிலீஷாக தமிழ்நாடு முடிவு பண்ணும்போது இப்போ குரூப் 4 நான் போக மாட்டேன், குரூப் 2 மட்டும் தான் போகிறேன் அப்படிங்கிற இருக்கிறவங்க இங்கிலீஷாக தமிழ்நாடு யோசிக்கும் போது அவங்களோட ஸ்கூலிங்கை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு ஸ்கூல் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தமிழோட இங்கிலீஷ் நல்லா பெட்டராக பண்ணுவேன். ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது சரி ஓகே இங்கிலீஷ் நம்ம சிலபஸை முடிச்சிடலாம், ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். இப்போ அதில் நான் தமிழ் எடுத்துருந்தேன்னா கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகிட்டே இருக்கும். டைம் கொடுக்கணும் நிறையா. டைம் கொடுத்தா மட்டும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அது ஒன்று அவங்க ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்குமே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைன்னா குரூப் 2க்கு லாங்குவேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்தது வந்து குரூப் 2ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட். ஸோ குரூப் 2ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத நம்ம ஜெயகௌதம் ப்ரோட்ட கேட்போம். சொல்லுங்கள் ஜெயகௌதம் ப்ரோ. எனக்கு வந்து என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், சப்ஜெக்ட்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்குமே அந்த ப்ரீவியஸாக அந்த 1 இயரில் கேட்ட ட்ரெண்டு தான் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போகணுன்னு அவசியம் இல்லை எனக்கு தோணுது. இந்த லாஸ்ட் 1 இயரில் இந்த சபார்டினேட் சர்வீஸ் நடத்தின எல்லா எக்ஸாமும் சரி, சின்ன சின்ன எக்ஸாமாக தான் இருக்கும். 10 வேக்கன்சிக்கெலாம் ஒரு எக்ஸாம் நடத்திருப்பாங்க. இந்த லைக் இந்த ஃபிஷரிஸு அந்த மாதிரிலாம், ஃபிஷரிஸாக இருக்கட்டும், அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லி எக்கச்சக்க எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி நடத்திட்டே இருப்பாங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அண்ட் மேஜராக லாஸ்ட் ஒரே ஒரு குரூப் 2 அந்த கொஷின்ஸு. அண்ட் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துக்குமே வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேம் தான். லாங்குவேஜை விட்டுட்டிங்கன்னா நான் ஜிஎஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படின்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆர்டரில் எப்பவுமே யூனிட் 8 அதில் 35 கொஷின்ஸ் கம்பல்சரி. ஸோ அதில் ஹாஃப் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரூப் 1க்குன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே 70% or 60% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நீங்கள் குரூப் 2க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் வந்து யூனிட் 8 இருக்கணும், ஏன்னா அதில் 35 கொஷின்ஸ் கேட்பாங்க. செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து பாலிட்டி இருக்கணும், அதில் 25 to 30 கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ இது முடித்த உடனே கன்சாலிடேட்டாக ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு வைங்க. அதில் வந்து 15 to 20 கொஷின்ஸ், இன்னும் ஆவரேஜ் 17 கொஷின்ஸ் வச்சுப்போம் ஃபார் INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் மிடில் ஹிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து ஒரு இன்னும் ஆவரேஜ் ஒரு 10 கொஷின்ஸ் வச்சுப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து முடிங்க. இல்லை எல்லாமே ஓகே தான் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் 8 எடுத்து முடிங்க.
அந்த யூனிட் 8லையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லிட்ரேச்சர் பார்ட் அண்ட் வந்து அந்த டிராவிடியன் பார்ட் ரெண்டாக பிரிச்சிருங்க. அந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற கூட அந்த 7 to 8 திருக்குறள் கொஷின்ஸ், அந்த 7 to 8 திருக்குறள் கொஷின்ஸை வந்து தினமும் ஒரு அதிகாரம்னு சொல்லிட்டு வச்சுப்பா, தினமும் ஒரு 2 அதிகாரம், அந்த அதிகாரத்தை வந்து நம்ம எல்லாமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அந்த அதிகாரத்தை பிடிச்சி அந்த லைக் நம்ம இந்த ஃபிலாசபிக்கல் புக்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி அந்த திருக்குறளை படித்து அது என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கதையாக படித்தாலும் நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ திருக்குறளுக்கு வந்து தினமும் 2 அதிகாரம்னு சொல்லி பார்த்தாலும், இப்போ நீ எப்படி பார்த்து எத்தனை டேஸ் 50 days இருக்கா எக்ஸாமுக்கு? 50 days. இப்போ 108 அதிகாரம் தான் நம்ம படிக்க வேண்டியது. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து மோர் தென் 500 திருக்குறள் படிச்சிடலாம், சும்மா ஒரு வாட்டி அதை ரீட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 8 முடிஞ்சது. பாலிட்டிக் 108 அதிகாரம் சொல்கிறீங்க, திருக்குறள் 133 அதிகாரம் தான் இருக்குது. ஆமாம், அதாவது நீங்கள் வந்து 80% அந்த திருக்குறள் புக்கு படிக்க சொல்கிறீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே மனப்பாடம் பண்ண முடியாது, கண்டிப்பாக யாராலும் மனப்பாடம் பண்ண முடியாது. இப்போ ஒரு திருக்குறள் இருக்குன்னா அந்த திருக்குறளோட மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு மைண்டில் ஒரு ஸ்டோரி மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு ஆப்ஷன் வந்து நிறைய எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூனிட் 8 முடிஞ்சது. பாலிட்டிக் வந்து கம்பல்சரி நம்ம பேசிக்காக நீங்கள் அட்லீஸ்ட் 11th 12th நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா லக்ஷ்மிகாந்த் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஓகே. சிலபஸ் வைஸ் 70% ஆஃப் த கொஷின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, டிபிஎஸ்பி, அப்புறம் வந்து இது அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ 70 to 80% ஆஃப் த கொஷின்ஸ் இதில் தான் வரப்போகுது. ஸோ இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக 1 year trend என்னென்னா கம்பல்சரி 3 to 4 கொஷின்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கம்பல்சரி வருது. அதுவும் ஆர்டிகல்ஸ்னால் இப்போ குரூப் ஒன்றாலும் கொஞ்சம் அடுத்தடுத்து ஆர்டிக்கலாக கிட்டிருந்தால் அது மேத்ஸ் ஃபாலோ பண்ணும்போது டஃபாக கொஷின் வச்சுருந்தான். ஸோ ஆர்டிக்கல் நீங்கள் படித்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா ஆர்டிக்கலுமே படிச்சிருங்க. மெயினாக இந்த நான் சொன்ன அந்த 6 டாப்பிக்லேருந்து ஸோ 80 கொஷின்ஸ் இதில் கவர் பண்ணிடலாம். 80% ஆஃப் த கொஷின்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ இது முடிச்சோன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. அதில் மாடர்ன் இந்தியா நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th book and 12th book, இந்த 10th and 12th புக்கில் நீங்கள் தரவா படிச்சிங்கனாலே அவன் நமக்குன்னு செக் வைக்கிற சில கொஷின்ஸ் இருக்கும், அதை விட்டுட்டு மிச்ச கொஷின்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த நம்ம செக் வைக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம தேடி படிக்க ஆரம்பித்தோம்னா அதை நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தேடி போக தேவையில்ல. எல்லா சப்ஜெக்ட்லையும் 70% ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது 70% ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட ப்ரிப்ரேஷன் அப்படி தான் இருக்கணும். ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து 11th book மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க புக்ஸ் பாருங்கள், சிலபஸில் இருக்கக்கூடிய இது பாருங்கள். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ இருக்கிற 10th டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரன், பாமினி கிங்டம், மிடிவல் இந்தியாவில் நான் இப்போ ஏன்ஷியன் மிடில் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு செக்மெண்ட். ஓகே, இல்லை ஏன்ஷியன்ட்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டீங்களா? அது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, ஏன்ஷியன் மிடிவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டெல்லி சுல்தான்லேருந்து ஆரம்பித்து நம்ம மராத்தாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இதை வந்து தெளிவாக படிச்சிருங்க. இதில் வந்து இதுதான் மேஜரான நமக்கு வந்து ஸ்பாட்லைட்டாக இருக்கும். அந்த ஸ்பாட்லைட்டில் கொஷின் எப்படி வருதுன்னா கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸு, அப்புறம் அந்த ஆர்கிடெக்சர் அண்ட் வந்து லிட்ரேச்சர் பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின். லிட்ரேச்சர் இந்த சென்ஸ் அந்த புக்ஸு அப்புறம் முக்கியமான சோர்ஸஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை சொல்கிறேன். அண்ட் தென் க்ரொனாலஜிக்கலாக கண்டிப்பாக ஒரு ஆர்டர் இருக்கும். க்ரொனாலஜிக்கல் கொஷின் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்களே அந்த மிடிவல் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குற அந்த 5 to 6 கொஷின்ஸில் நீங்கள் ஈஸியாக 3 to 4 கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். இது பண்ணால் போதும். இது மட்டும் தான் ஷூரிட்டி. நம்ம இது ஷூராக நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ இது ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் முடிஞ்சது. அண்ட் ஏன்ஷியன்ட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐவிசி அண்ட் தென் வந்து இப்போது ரீசெண்டாக அந்த புத்திசம், ஜெயினிசம் அண்ட் பக்தி மூமெண்ட், இது மூணுத்துலேருந்து ஒன்று, ஐவிசியில் ஒன்று. ஸோ 2 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது முடிஞ்சது. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து எது வைக்கலாம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் வைக்கலாம். ஸ்கீம்ஸ் வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா ஸ்கீம்ஸ்லேருந்து 8 to 10 கொஷின்ஸ் வரும். அந்த ஸ்கீம்ஸில் 70% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் மிச்சது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கு பேசிக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கிறத நம்ம பார்த்தாலே மேக்ஸிமம் போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்காம ஏதாச்சும் ஒரு இயர் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணலாம். ஸ்கீம்ஸ் ஈஸியாக தான் கேட்குறாங்க, ரொம்ப டஃப்பாலாம் கேட்குறது. நம்ம இன்ஸ்டியூட்டில் கேட்குற மாதிரியான ரொம்ப இன்டெப்த்தாக கொஷின்ஸ்லாம் அந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப கேட்குறதில்ல. அப்படியே கேட்டாலும் அது அந்த மிச்சம் இருக்க நமக்கு செக் வைக்கிற கொஷின்ஸ் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்க கொஷின்ஸ் தப்பு பண்ணக்கூடாது. அது மட்டும் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஸோ ஸ்கீம்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக 7 to 8 கொஷின் அட்டன் பண்ணலாம். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி அண்ட் எக்கானமி, இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் இந்த லாஸ்ட் 3 எக்ஸாம்ஸில் குரூப் 1 லெவல் எக்ஸாம்ஸில் 14 to 15 கொஷின்ஸ் ரெண்டும் சேர்த்து அவ்வளோதான் வருது. ஸோ அப்போது 7 to 8 கொஷின்ஸாக ரெண்டுத்துலையுமே கேட்குறாங்கன்னா அதோடைய நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து லாஸ்ட்டில் தான் வைக்கணும் எப்போவுமே. இது டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ ஜாகிரஃபின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிம்பிள் 10th புக்கு மட்டும் நீங்கள் படிங்க, அதில் இருக்கிற தரவை படிங்க, அதில் வர கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணணும்னு நினைங்க.
டைம் இருந்துச்சுன்னா செலக்டிவாக சிலபஸில் இருக்கக்கூடிய 12th புக்கில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைப்ஸ்லாம் கேட்பாங்க, ட்ரைப்ஸ்லாம் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக 1 or 2 சாப்டர்ஸ் மட்டும் பாருங்கள். மற்றபடி 10th புக்கை நீங்கள் நல்லா தரோ பண்ணிங்கனாலே ஆன்சர் பண்ணலாம். மற்றபடி அதுக்கடுத்து இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸில், ஜாகிரஃபியில். எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ்க்கு 12th புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் தான் கிடையாது, சில ஒரு 5 to 6 லெசன்ஸ் நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தரோவாக நம்ம கான்செப்ஷுவலாக கிளாரிட்டியாக இருந்து அந்த வருஷத்தோட தமிழ்நாடு பட்ஜெட் அண்ட் இந்தியா பட்ஜெட் நம்ம கரெக்டாக பார்த்துருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி ஆன்சர் பண்ணலாம். நான் ஏன் தமிழ் 11th புக்கு இதில் சேர்க்கல நான் எக்கனாமியில், அதை நம்ம வந்து யூனிட் 9க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கும், அதில் போயிடும். அதில் நான் அதனால் இதை நான் சேர்க்கல. ஸோ இதுதான் வந்து ஜாகிரஃபி அண்ட் எக்கானமி. இது லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைங்க. ஏன் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் கொஷின் வந்து கம்மியாக கேட்குறதுனால. இது வந்து இந்த வருஷத்தோட ட்ரெண்ட், லாஸ்ட் 1 year ட்ரெண்ட். ஸோ இதுக்கடுத்து கடைசியாக என்ன வைக்கலாம்னா யூனிட் 9. ஏன் நான் யூனிட் 9 எக்ஸ்க்ளூசிவாக ஸ்கீம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் யூனிட் 9. அது ஏன் சொல்கிறேன்னா அதில் கண்டிப்பாக half of the கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் பண்ண முடியாதபடி நிறைய இருக்கும். மிச்சம் இருக்க half கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணலாம், வர 8 to 9 கொஷின்ஸில் மிச்சம் இருக்க half கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறது நம்ம பிளான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதில் ஹெச்டிஐலேருந்து மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா எல்லா கொஷின்லேயும் ஒரு கொஷின், எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஒரு கொஷின் இருக்கும் ஹெச்டிஐயில். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுற அந்த 9 இண்டிசஸ் இருக்கும். அந்த இண்டிசஸ் வந்து எல்லாத்துக்கு மேலே ரிப்போர்ட் இருக்காது, சிலதுக்கு மட்டும் ரிப்போர்ட் இருக்கும். இந்த இண்டிசஸ்லாம் அவங்க விடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால கம்பல்சரி இந்த லாஸ்ட் 1 year நடந்த கொஷின்ஸில் ஹெச்டிஐ ஒரு கொஷின் ஆகும், நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வருது. ஸோ 2 கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற பார்ட்டில் தமிழ்நாடு எக்கானமி நீங்கள் அந்த 11th புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா தமிழ்நாட்டோட எக்கானமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸும், அப்புறம் 10th புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க 2 to 3 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ யூனிட் 9 சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கும்போது அந்த 9 to 10 கொஷின்ஸில் நம்மளுடைய டார்கெட் வந்து அந்த 4 to 5 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். நீங்கள் அடுத்த 4 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப வைடாக எங்கேருந்து வேணால் கேட்பான், சும்மா ஏதோ ஒன்று கேட்டு விட்ருவாங்க, அதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது, அதுன்னு தேடி படிக்கவும் முடியாது. சோர்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா 9th டிஃபரெண்டாக சோர்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அதனால் இதில் வந்து நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கடுத்து வந்து சயின்ஸ் இருக்குது. சயின்ஸை வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் என்விரான்மெண்ட் கேட்குறாங்க, அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்குறாங்க, அதை தனியாக வச்சுருங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வச்சுருங்க. என்விரான்மெண்ட்டே தனியாக வச்சுருங்க. என்விரான்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 to 3 கொஷின்ஸ் வருது. அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் 12th புக் இந்த சென்ஸ் பாட்னி புக்குன்னு நினைக்கிறேன், பாட்னி புக் அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி புக்கில் நீங்கள் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக லெசன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். அது 1 or 2 கொஷின்ஸ். மிச்சம் அந்த கோர் சயின்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது 3த்தில் கண்டிப்பாக 8 to 9 கொஷின்ஸ் வருது. இதில் கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வந்து சயின்டிஃபிக் டெம்பரில் இருக்குல்ல, அந்த சில சயின்டிஃபிக் டெம்பர் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம அந்த ரோட் லேர்னிங், அந்த கான்செப்ட் லேர்னிங், அந்த நம்ம சிலபஸோட ஃபஸ்ட் லைன் இருக்கும், அதுலேருந்து 3 கொஷின்ஸ். அதை நம்ம எங்கேயுமே போய் படிக்க முடியாது, ஆனால் ஆன்சர் பண்ணலாம். இந்த 3 கொஷின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா லாஸ்ட் 1 year எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு கீ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா இந்த 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய 6 to 7 கொஷின்ஸ் அது சயின்ஸ் பார்ட்டில் நீங்கள் இதெல்லாம் லாஸ்ட்டாக, ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறோன்னா இந்த லாஸ்ட்டாக தான் உங்கள் ப்ரிப்ரேஷனில் இருக்கணும். இதில் நீங்கள் கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து வந்துடும். ஏன் அதை ஃபஸ்ட் நான் படிக்க சொல்கிறேன்னா கெமிஸ்ட்ரி வந்து சிலபஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி, 5-6 டாபிக் தான் இருக்கும். ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்டு, ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 டாபிக் தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் எடுத்து 10th லெவலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு லெசன்ஸ் எடுத்து படிங்க, கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும். இதோட ப்ரிப்ரேஷனை முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே போகாதீங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, நாங்கள் மற்ற எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் இருக்குன்னு நினச்சிங்கன்னா பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ்லேருந்து நீங்கள் ஆன்சர் கொஷின் வரப்போகிறது 3 to 4 கொஷின்ஸ் தான். அந்த 3 to 4 கொஷின்ஸில் ஏதாச்சும் 1 or 2 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அந்த 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9th and 10th புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ், அதில் நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குன்னா அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து செலக்டிவாக லெசன்ஸ் வந்து 9th and 10th புக்கில் மட்டும் பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் படிங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மிச்சம் இருக்க லெசன்ஸை நீங்கள் படிங்க. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை இப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 8 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எந்த மந்த்லி மேகசின் இது பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா பியூராக கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன இந்த எக்கனாமிக்ஸில் இருக்கிறதாங்க, எக்கனாமிக்ஸில் போயிடும், பட்ஜெட்டில் அங்கே போயிடும். ஸோ ரேங்க் அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கரண்ட் அஃபேர்ஸ் 5 to 6 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து மினிமமான எஃபர்ட் போடுங்க. 8 months இது பண்ணிங்க, உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்படி வைங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை, நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். கடைசியாக சொன்ன கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். கரண்ட் அஃபேர்ஸில் எல்லா
எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா அந்த ரிப்பப்ளிக் டே ஒட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து திருவள்ளுவர் அவார்டு, ஔவையார் அவார்டு, திருவிக்கா பெரியார் அவார்டு, இந்த அவார்ட்ஸ்லாம் அதில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகும். இந்த குரூப் ஒன்லேயுமே வந்து அது மிஸ் ஆகாமல் வந்துருந்துச்சு. அப்புறம் டேஸ் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு டேஸ் கேட்குறாங்க, ஒரு அவார்ட் கேட்குறாங்க. டேஸுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டோட மேகசின் எடுத்து பார்த்தாலுமே ஒரு 20-25 டே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியறத மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வந்து ஒரு 80-100 டேஸ்க்குள்ளே வந்துடும். அப்படியா? அதுவே அதிகம். ஓகே. இன்னும் நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக எழுதுனீங்கன்னா 70 மேபி கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் குரூப் 2க்கு சொல்ல சொன்னீங்களா, இது அப்படியே குரூப் 1 இப்போ 35 கொஷின்ஸ் யூனிட் 8ல் சொன்னோன்னா இதில் 70% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நீங்கள் 70 or 60% ஆஃப் த கொஷின்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் குரூப் 2க்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் அதுவும் இருக்க போகுது, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே அதாவது குரூப் 1 கிளியர் ஆகாது, ஆனால் நான் குரூப் 2 படிக்கணும் அப்படின்ற செக்மெண்ட்டில் இருக்க குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு லாங்குவேஜ் அண்ட் ஜிஎஸ்ஸை ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஒரு சின்ன காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு என்ன சொல்ல வரமோ ஒரு சின்னதாக சம்மரைஸ் பண்ணி ஒரு வெர்ஷன் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 100 மார்க் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது லாங்குவேஜ் பேப்பர் தான். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னா அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கோங்க. 90+ வாங்குற மாதிரி உங்கள் பிளான். மினிமம் 90+, 95, 99 வரை புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய எட்ஜாக இருக்கும். 100க்கு தானே? 100க்கு தான். ஓகே. வாங்குறாங்கய்யா. கிளியர் பண்ணுற எல்லாரோட ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 95 போடுற ஒரு 5 பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் 90+ கன்ஃபார்மாக, அதாவது அண்ணா சொல்ல டைலாக் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். எப்படி நம்ம மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா வந்து பேரறிஞர் அண்ணா. ஓகே. இல்லை அண்ணா திடீர்னு இப்போ டெம்ப்ளேட்டாக 2-3 பேர் இருக்காங்க. கதைக்கு போயிட்டானா இல்லை, நீங்கள் என்ன மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து 95+ வந்து லட்சியம், 90+ நிச்சயம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துக்குங்க. இது எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அரிசிக்காக வந்து அண்ணா இந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. ஓகே. ₹1 ஒரு படி அரிசிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் நான் வந்து மாடிஃபை பண்ணி. நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்க சுந்தர், ரியலி கிரேட். ஸோ நானே முதல்ல ஆஸ்பிரண்ட்ரா, அப்புறம் தான்டா இதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லாங்குவேஜில் வந்து ஒரு 90 டார்கெட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மேக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 25 இருக்குது. நீங்கள் டெய்லி மேக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸுக்கு அப்படின்னு ஒரு வாரம் உட்காரதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. டெய்லி ஒரு மணி நேரம் ஒருத்தர் ஒரு மாதிரி படிப்பாங்க. இப்போ எனக்கு மேக்ஸ் எப்படி ஒர்க் ஃபீல் ஆகுனா, புக் எடுத்து வச்சு சால்வ் பண்ணால் எனக்கு வராது. எனக்கு ஏதாவது யூடியூப் வீடியோ பார்ப்பேன், அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணால் தான் எனக்கு ஒரு வாட்டியும் வரும். ஒரு வாட்டியுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ பார்த்தா தான் கான்செப்ட் ப்ரெஷ் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜில் ஒரு 90 டார்கெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறமா பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்டியில் ஒரு 20 to 25, மினிமம் 20 டார்கெட் பண்ணிக்கோங்க. 110 வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிட் 8, யூனிட் 9, மாடர்ன் இந்தியா, பாலிட்டி, இதுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிவைக்யூஸும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போயிட முடியாது, ஓரளவுக்கு சேஃப் ஜோன் கிட்ட போயிடுவீங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அன்னைக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த 3 years எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறது இருக்கும். ஸோ சம்மரைஸ் பண்ணி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன பிளானாக சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன திரும்ப சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது வந்து குரூப் 2க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான். அடுத்தது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, அந்த ஜோனில் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்றது, குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இப்போ குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்றதுல வந்து புதுசாக சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சுந்தர், குரூப் 1 மெயின்ஸில் வந்து பண்ண சேஞ்சஸ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில்? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கீ செக் பண்ணியிருக்கீங்க. இது வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப எப்படி அஃபிஷியல்கே வந்துடும், நம்ம அவ்வளோ இமீடியட்டாக எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறது வாய்ப்பு இல்லை. ஒத்துக்கிட்டேன். மேபி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வரும், நீங்கள் செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிளியர் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு மொமெண்ட் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடோட டாப் 2000 ஆஸ்பிரண்ட்ஸில் நீங்கள் ஒருத்தராக இருக்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் பேர் எழுதுனதில் 2000 பேர் தான் மெயின்ஸ் எழுத போகிறாங்க. ஸோ நீங்கள் அதில் ஒருத்தராக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, இமீடியட்டாக அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் லைக் பேட்டர்னில் என்ன முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா வந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து
கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு எத்திக்ஸ் பேப்பரை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ் பேப்பருக்கும் எனக்குமான பந்தத்தை நான் சொல்லிடுறேன். நான் வந்து 2000 இந்த கோவிட் டைமில் ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நடத்தாங்க. சுமார் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெயின்ஸ் வச்சாங்களே. 1.25 வருஷத்துக்கு ஒரு குரூப் 1 ப்ராசஸ் நடந்துச்சு. அந்த ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் வந்து புது பேட்டர்னில் வந்து அவங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த யூனிட் 8 வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ப்ரிலிம்ஸில் அதான் ஃபஸ்ட் டைம் யூனிட் 8 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு மெயின்ஸில் வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், குரூப் அது நான் எழுதின மெயின்ஸ். நீங்கள் எழுதின மெயின்ஸ் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 50 கொஸ்டின் எனக்கு பார்க்குறப்ப என்னடா இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் மெயின்ஸ் வந்து நீங்கள் அது வந்து அதான் ஃபஸ்ட் பேட்டர்ன் ஆக்சுவலாக மெயின்ஸோட ஃபஸ்ட் பேட்டர்ன். மெயின்ஸ் நீங்கள் எழுதின அதே பேட்டர்ன் தான் அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து மேக்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. என்னப்பா இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த மெயின்ஸ் வந்து நான் எழுதுகிறேன். இதை நான் எதில் சொல்லியிருப்பேன்னா, நான் ஜெய் கௌதம் ஆதில் ப்ரோ 3 பேரும் வெட்ரன் ஃப்ரெஷர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே நான் புலம்பியிருப்பேன். ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து நான் எழுதுறேன், சரி ஈஸியாக தானே கேட்க போகிறாங்க அப்படின்னு கொஸ்டின் பேப்பரை திறந்து பார்க்குறேன். டேன் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்ன அப்படின்னா, ஒரு கிளிஃபுக்கு மேலே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, இத்தனை டிகிரியில் பார்க்குறாரு. நான் மேக்ஸ் சிலபஸில் இப்படி ஒரு ட்ரிக்னோமெட்ரின்ற வார்த்தையே நான் பார்த்தது இல்லையே, இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா மென்சுரேஷன் இருக்குது, ஏதோ பாலிகான் ஹெக்ஸகன் அப்படின்னு போட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா படித்தது ட்ரையாங்கிள் படிச்சிருப்போம், ஸ்கொயர் படிச்சிருப்போம், ராம்பஸ், ட்ரெபீசியம், சிலிண்டரு, ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு இதெல்லாம் தானே பார்த்தோம். கோவனை பிரஸ்டம் என்ன இதை புதுசாக ஹெக்ஸகன்லாம் கேட்குறாங்களே, சரி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். எனக்கு மேக்ஸ் வந்து அந்த பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, மொராலே மொத்தமாக போயிடுச்சு. சரி இனிமேல் மேக்ஸ் இப்படி தான் கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு அடுத்த வாட்டி நினச்சா, அடுத்து ஜெய் கௌதம் எழுதுகிற மெயின்ஸ் வருது. அதுலேயும் மேக்ஸ் ஈஸியாக கேட்குறாங்க. எனக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன நம்ம எழுதின வாட்டி விட்டு மேக்ஸ் இவ்வளோ கஷ்டமாக போயிருச்சு, மேக்ஸ் அப்போ இப்படி தான் இருக்கும். சரி இனிமேல் மேக்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டாக போடுற மாதிரி ரெடி ஆகணும்டான்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தேன். நான் எந்த நேரத்தில் நினச்சேன்னு தெரியல, மொத்தமாக மேக்ஸ் பேப்பரே வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து, ஏன்னா ப்ரிலிம்ஸில் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப நிஜமாவே ரொம்ப ஈஸி. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம். ஆப்ஷன் எடுத்து ஆன்சர் கொஸ்டினில் போட்டால் கூட சில நேரம் ஆன்சர் வந்துடும். உண்மை ஃபீல் பண்ணி. இன்னும் ஒரு சில நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு ஆன்சர் நானும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மெயின்ஸில் வழியே இல்லை, நீங்கள் ஆன்சர் கரெக்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸோட மார்க் கொடுப்பாங்க. ஆன்சரை கரெக்ட். இப்போ அதே மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸில் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்த ஆன்சர் ஒன்று ஆப்ஷனில் இருந்தால் கரெக்டு தான், மனசு நிம்மதி அடைஞ்சிடும். நம்ம இங்கே போட்ட கால்குலேட்டர் கையில் இருக்கும், கால்குலேட்டரில் தான் போட்டிருப்போம், ஆனாலும் நான் போட்டது கரெக்டாக தப்பான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடய நம்ம வருவோம். அதனால் வந்து அந்த மாதிரி பதட்டம் இல்லாமல் இப்போ நம்ம எத்திக்ஸ் பேப்பர் எழுதலாம். இது யாருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு டைம் மெயின்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஆல்ரெடி 2-3 மெயின்ஸ் கொடுத்தவங்க வந்து மேக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்டாக இருப்பாங்க, ஸ்டெப்ஸ் எப்படி டெரைவ் பண்ணுன்றதில் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ எல்லாருமே எத்திக்ஸ் படிச்சு தான் ஆகணும். இப்போ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெரிய எட்ஜ் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பேசிக் டெஃபினிஷன் தெரியும், ஒரு ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். ஆனால் டிஎன்பிசியோட சிலபஸே பார்த்தீங்கன்னா எத்திக்ஸின் திருக்குறள் அப்படின்னு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் கான்டெக்ஸ்ட்டில் எழுதணும் நிறைய கண்டென்ட்டு. ஸோ நீங்கள் எத்திக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அஃபிஷியல் கீ வரதுக்குள்ளே ரிசல்ட் வரதுக்கு எப்படியும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்திக்ஸ் ஓரளவுக்கு முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற பொசிஷன்ஸ் உங்களால் ஈஸியாகவே முடிச்சிட முடியும். ஆல்ரெடி நீங்கள் பாலிட்டியில் உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கும், மாடர்ன் இந்தியா படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் அண்ட் டெக் ஓரளவுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக் கவர் பண்ணியிருக்கலாம். தமிழ் நீங்கள் யூனிட் 8 படித்தா தான் வந்து மறுபடியும் பேப்பர் 2 வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் கொஸ்டின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் மெயின்ஸில். ஜாகிரஃபி பார்த்துருப்பீங்க, என்விரான்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் எத்திக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஏன்னா ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்க போகிறது நீங்கள் எத்திக்ஸ் தான். இனிமேல் தான் எல்லா இன்ஸ்டியூட்டும் எத்திக்ஸுக்குன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி வச்சு கிளாஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. மெட்டீரியல் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு சைஸில் வந்து வரும். A3 A4 A5 நிறைய சைஸில் வந்து மெட்டீரியல். எந்த இன்ஸ்டியூட்டே மறைமுகமாக சொல்லலையே. இல்லை இதுக்கு மேலே டேரக்டாக சொல்ல முடியாது. இல்லை நான் சைஸை மட்டும்தான் சொன்னேன். ஓகே, அதனால தான் கேட்குறேன். நான் சைஸ் மட்டும்தான் சொன்னேன். நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. ஓகே, டிஸ்க்ளைமர். அண்டு எந்த மெட்டீரியல் இங்கே வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த இன்ஸ்டியூட் சோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்டோட சோர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். யூனிட் 9 ஒரு சில இன்ஸ்டியூட்டோட யூடியூப் கிளாஸஸ் பார்த்துருப்போம், ஒரு சில இன்ஸ்டியூட்டோட மார்க் அட்டன் பண்ணியிருப்போம். குறிப்பிட்ட இந்த இன்ஸ்டியூட்டில் மட்டுமே 100% நான் கான்ட்ரிபியூட் பண்ணி, ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் ஒரு இன்ஸ்டியூட்லேயே தான் கிளாஸ் போவாங்க, அந்த இன்ஸ்டியூட்லேயே தான் டெஸ்ட் சீரிஸ் போட்டுருவாங்க. என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் மட்டும் வேறு இன்ஸ்டியூட்டில் எடுத்து படிப்பாங்க.
ஸோ ஒருத்தர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எல்லா இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் சிஸ்டம்லேயும் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ குறைலாம் யாரையும் சொல்லலை. இனிமேல் தான் மெட்டீரியல் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க கமர்ஷியலாக கொண்டு வரதுக்கு. அப்படி ஒரு மெட்டீரியல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிஷியலாகவே வாங்கி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எத்திக்ஸின் திருக்குறள் அப்படின்னு இருக்குன்னா ஒரு வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாய்மை அப்படின்னு இருக்குது, பொய் சொல்லக்கூடாதுன்ற கான்செப்டில் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருப்பார். இப்போ வாய்மைன்னு உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்க முடியும் தான் என்னோட ஃபேவரட்டான குறள். எல்லாருமே என்ன அதாவது அதிகமாக பொய் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது வள்ளுவர் எனக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்கா, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் காமனாக எழுதுகிற திருக்குறள் விட்டுருங்க. ஒரு அதிகாரத்தில் 10 திருக்குறள் இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஒரு அதிகாரம் சொன்னால் நமக்கு காமனாக ஒரு 2 திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும். அதை விட்டுட்டு யூனிக்காக இருக்கிற ஒரு 2 திருக்குறள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூஸுக்குமே இப்போ வாய்மைக்கு எடுத்துக்கோங்க, இன்சொல் பேசுகிறத பற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூஸுக்குமே வந்து நீங்கள் ஒரு 2 திருக்குறள் எடுத்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 20 திருக்குறள்லேருந்து ஒரு 30 திருக்குறள் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன எத்திக்ஸின் திருக்குறள் கேட்டால் எப்படி கேட்டாலும் நான் இந்த 20 திருக்குறள் தான் மாற்றி யூஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு யூனிக்காக ஒரு 20 திருக்குறள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எடுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ தியாகம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒருத்தரோட கொடைத்தன்மையை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து ஆப்வியஸாக நம்ம பாரியை பற்றி சொல்லுவோம். முல்லைக்கு போய் தேர் கொடுத்தாரு, கடையில் வள்ளல்கள் இருக்காங்க, அவங்க 7 பேரை பற்றி நீங்கள் பேசலாம். அதே மாதிரி வந்து உண்மையை மட்டுமே பேசுகிறத பற்றி சொல்லணும்னா எக்ஸாம்பிள் யாரை சொல்லுவோம்? ஹரிச்சந்திரன் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம படித்த நம்ம கேள்விப்பட்ட கதைகளில் இருக்கிற கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு தமிழில் உங்களுக்கு இன்னும் நல்ல கேரக்டர்ஸ் யாராவது கிடச்சாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்டிஸை பற்றி பேசணும், நீதி வழங்குறதை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் மனுநீதி சோழன் பற்றி பேசலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க எந்தெந்த எத்திக்ஸ் ட்ரெயிட்ஸ், ஒருத்தருக்கு ஒரு ட்ரெயிட் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வாய்மையாக இருக்கட்டும், நேர்மையாக இருக்கட்டும், இப்போ நான் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறத பற்றியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேயே. அந்த மாதிரி யூனிக்கான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆன்சரில் கோட் பண்ணுறப்ப எவாலுவேட்டருக்கும் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் ஆன்சர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்க்ஸ் வரதுக்கு ஸ்கோப் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால் நினைக்க மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பர் வந்து நம்ம மார்க் வந்தால் தான் எதுக்கு அவங்க மார்க் கொடுக்குறாங்கன்றது தெரியும். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இது ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு நான் எத்திக்ஸ் பற்றி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ எத்திக்ஸ்க்கு ஒரு நல்ல டீட்டெயிலான நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன். அது ஓகே. எக்ஸாம் நடந்து ஆஸ்பிரன்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் அது நல்லதா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா சுந்தர் அடிங்க, ஒர்க் ஆச்சுன்னா சுந்தருக்கு வந்து மாலை போட்டுருங்க. இல்லை, ஒரு நல்ல இன்சைட் கொடுத்தீங்க ஆக்சுவலாக, ரொம்ப நன்றி சுந்தர். ஏன்னா அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்தது. என்னென்னா எத்திக்ஸ் வந்துருச்சு, யூபிஎஸ்சிக்கு ஃபேவர் பண்ணுறாங்க, எத்திக்ஸாகவே ஒரு மாதிரி இப்போ எத்திக்ஸ்னால் எப்படி எழுத முடியும், திரும்ப படிக்க முடியும்னு இருந்துச்சு. ஹோப் அது நிறைய பேருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளியரான பிக்சர் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து குரூப் 1 மெயின்ஸில் எத்திக்ஸ் பற்றின ஒரு கிளியரான பிக்சர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து குரூப் 1 மெயின்ஸில் இருக்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பற்றின ஒரு அவுட்லைன் வந்து நம்ம ஜெயகௌதம் ப்ரோ கிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், எத்திக்ஸை தாண்டி மற்ற பேப்பர்ஸ் அதுக்கான ஒரு பேசிக் மெத்தடாலஜி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது. மெயின் சப்ஜெக்ட் சொல்கிறேன். மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது. நான் வந்து பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். லைக் ஆல்ரெடி சப்ஜெக்ட் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். எந்த வீடியோ அப்படின்னா வந்து ஃப்ரெஷர் வெர்சஸ் வெட்ரன்ஸ் குரூப் 1 மெயின்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். ஆதில் ப்ரோவும் ஜெயகௌதமும் பேசியிருப்பாங்க. சுந்தர் ஹோஸ்ட்டாக இருந்திருப்பார் அந்த வீடியோவில். அது இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 9 யூனிட்ஸ் இருக்கும். 3 பேப்பரில் இருக்கிற 9 யூனிட்டையுமே எப்படி அப்ரோச் பண்ணணும், பிவைக்கு அனலைஸ் பண்ணி எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின் வருதுங்கிறத வரைக்கும் சொல்லியிருந்தோம். சோர்சஸ் சொல்லியிருந்தோம், எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது வரைக்கும் நம்ம சேனல்லே ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோ. யாராவது சேர்த்து விட்டுருங்க. யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சேனல் வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். நம்ம சேனல் வீடியோட அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். அதையும் சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன்னா, இப்போ குரூப் 1 மெயின்ஸ் மேபி கிளியர் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கவங்க, அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அடுத்து 2மே மெயின்ஸ் எழுதுறதுக்கு மேபி சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சான்சஸ் வரலாம். ஸோ அது எப்படி கொண்டு போகலான்னு வேணால் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போது எப்படியும் ஒரு 10 டேஸில் கீ வந்துடும், கீ பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஒரு தோராயமாக இது இருந்திருப்போம். ஆனால் அடுத்து உங்களுக்கு 40 டேஸில் கண்டிப்பாக குரூப் 2 வரும், அது விட முடியாது. ஸோ நீங்கள் சைடில் வந்து நீங்கள் குரூப் 2க்கு ஒரு டெஸ்ட் சீரிஸோ போட்டிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours 3 hours ஆகுது மெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1 மெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ரிசல்ட் வரதுக்கு எப்படி 3 to 4 months ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் 2 monthஸில் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சிருவீங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வரதுக்கு 4 months ஆகும்.
ஸோ இந்த 4 months நீங்கள் என்ன பண்ணலான்னா குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் ஸோ அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். ஸோ குரூப் 2ஓட ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50% படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக குரூப் 2ஓட மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேஜர் ஆஃப் த இங்கே இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் தான் அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக ப்ரிப்ரேஷனை பார்க்காதீங்க, ரெண்டுமே கன்சால்டேட் பண்ணி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த 4 to 5 months ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்குமே சைமல்டேனியஸாக நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். பேசிக்காக மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த ஆன்சர் ரைட்டிங் தான் மேஜர் ரோல். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்ஓட சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எழுதிக்கலாம். ஸோ ஆஃப்டர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்ததுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் எப்படி குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஹோப் குரூப் 1ஓட காம்ப்ரிஹென்சிவான ஒரு அவுட்லுக் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் ஹோஸ்ட்டாக ஜாலியாக இருந்தீங்கல்ல, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி? ஹோஸ்ட்டாக நான் ஜாலியாக இருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், சரி சொல்லுங்கள். ஜாலியாக இருக்குன்னு சொல்லி தானே உட்காந்து ஜாலியாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் ஜாலியாலாம் இருக்க மாதிரி தெரில ப்ரோ. சரி, இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு மெயின்ஸ் வரப்போகுது. ஆனால் குரூப் 1 மெயின்ஸ் நான் எந்த அளவுக்கு பண்ணுவேன், கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்குமா என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் 100 வேகன்சி கீழே தான் இருக்குது. நான் குரூப் 2வும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் குரூப் 1 மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், குரூப் 2 ப்ரிலிம்ஸும் நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்கள் உங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள் ஜீவா சார். ஜென்ரலாக சொல்கிறது தான் என்னென்னா, அட்லீஸ்ட் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படின்ற பேட்டர்னில் வந்து இன்னும் 2 மாதம் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ரிசல்ட் எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் அதாவது சொல்ல முடியாது. ஏன்னா டிஎன்பிசி வந்து எப்போ எப்படி எடுப்பாங்கன்றது சொல்ல முடியாது ரொம்ப சீரியஸாகவே. ஏன்னா 2019 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு நான் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். சும்மா தான் போய் எழுதினேன், சும்மா தான் லைக் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதியாச்சு. அவன் எப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் அப்புறம் ரிசல்ட்டோட போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஒன்று வச்சுருந்தாங்க, அது ரொம்ப டியூரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவும் எங்களை மாதிரி ஒரு 2 வருஷம் ப்ராசஸ் போனது. அப்போ நான் நினச்சேன், இதெல்லாம் 2 வருஷம் ப்ராசஸ் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். பட் இமீடியட்டாக அவங்க ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஒரு மாதம் எக்ஸாக்டாக மார்ச் 3 ஏப்ரல் 4 ஒரு மாதம் ரிசல்ட் விட்டாங்க. ஜூலை 13 14 15 அந்த தடவை மெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்குமான கேப்பே வந்து ஒரு மொத்தமே ஹார்ட்லி 4 மாதம் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அப்படி ஒரு தீயாக வேலை செய்கிற மாதிரி டிஎன்பிசி எல்லாம் வேலை செய்யலாம். ஸோ நம்ம வந்து ஒஸ்ட் கேஸ் நிறைய எடுத்துப்போம், ஏன்னா நமக்கு நிறைய நேரத்தில் ஒஸ்ட் கேஸ் தான் நடக்கும், அதனால் அப்படி போவோம். ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் தட் நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து குரூப் 1க்கு வந்து நீங்கள் லாங்குவேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாங்குவேஜ்க்கு வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு டேயில் வந்து டெய்லி வந்து ஒரு 2 hours to 3 hours மட்டும் திரும்ப டைம் கொடுத்துட்டே வாங்க. அது மோர் தென் என்ன ஒரு டச்லேயே இருப்பீங்க, நீங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிட முடியும். ஜிஎஸ் அப்படின்ற ஒரு பார்ட் வர்றப்ப என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, மெயின்ஸுக்கு ப்ளஸ் குரூப் 2க்கு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வர்றப்ப பாலிட்டி, மாடர்ன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் வந்து தமிழ் கல்ச்சர், ஸோ இது 3மே வந்து ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக ப்ரிலிம்ஸ்லேயும் வெயிட்டேஜில் ஒரு சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். மெயின்ஸுக்குமே வந்து உங்களால் அதை எழுத முடியும். பர்சனலாக சொல்லணும்னா மாடர்ன் இந்தியாவில் 100 மார்க் வரும், பாலிட்டிலே 100 மார்க் வரும். ஒரு பேப்பர் 250 காம்போசிஷன் மெயின்ஸ்னு பிரிக்கிறீங்கன்னா பாலிட்டியில் 100 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 75 சயின்ஸ் அண்ட் டெக், 75 தான் வந்து தமிழ் கல்ச்சர் இருக்கும். பேப்பர் 1 போனீங்கன்னா அப்போ வந்து மாடர்ன் இந்தியா 100, சொசைட்டி 100, மேக்ஸ் 50 இருந்துச்சு. ஸோ இந்த எத்திக்ஸ் எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு தெரில. பட் அட் எனி காஸ்ட் மாடர்ன் இந்தியாவோ பாலிட்டியோ 100 மார்க் அங்கே அஷ்யூர் பண்ணி கொடுக்க போகிற சப்ஜெக்ட்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காம்ப்ரிஹென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ண முடியும், லைக் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக. எப்படியுமே நிறைய பேர் பாலிட்டி மாடர்ன் இந்தியா படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ பாலிட்டி மாடர்ன் இந்தியா படிச்சிருக்காங்க அப்படின்னா அதே பாலிட்டி மாடர்ன் இந்தியா திரும்ப படிக்கிறப்ப மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னா அதை கன்சால்டேட் பண்ணுறப்ப மெயின்ஸுக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் எடுத்துக்க முடியும். ப்ரிலிம்ஸுக்குமே உங்களுக்கு வேணுங்கிற சில நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரஷ்அப் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது ரொம்ப டைம் ஆகாது, பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ. வேறஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறப்ப தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணாது. நம்ம வந்து என்னடா எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்காது. இந்த 2 மாதம் அந்த 3 மாதம் ப்ரிப்பரேஷனில் அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன். அது இருந்ததுனா தான் உங்களால் அடுத்தடுத்து புஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் மீதி இருக்க டைமில் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக இருக்க சப்ஜெக்ட் எத்திக்ஸோ இல்லை அவங்களோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட்னு ஏதாவது ஒன்று இருக்கும். 9 யூனிட் இருக்கப்போ 9 யூனிட்டுமே வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் தான் ப்ரோ அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஸோ அதில் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் அப்படின்ற ஒரு அப்படி இருந்தாங்கன்னா அவங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஜோனில் இருக்க மாட்டாங்க. அதான் அதே தான். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வீக்கஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் இதுவே குமுலேட்டிவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11.5 hours 12 hours வரும். 11.5 hours 12 hours நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றப்ப மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கான ஒரு ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கும்.
அப்படி போனீங்கன்னா இனிஷியலாக இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிரும். ஸோ ஒரு வேளை அதுக்குள்ளே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரல, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரல அப்படின்றப்ப நீங்கள் வந்து அந்த மீதி இருக்க ஒரு 15 நாள் 20 நாளை வந்து கம்ப்ளீட்டாக குரூப் 2க்கும் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். குரூப் 1ஓட சப்ஜெக்ட்ஸ் எடுத்து ஓரம் கட்டிடலாம். அண்ட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் குரூப் 2க்கே கண்டினியூ பண்ணுங்கள். குரூப் 2 நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 20 நாளில் விட்டது எல்லாத்தையுமே வந்து அதே 12 மணி நேரம் 4 மணி நேரம் 4 மணி நேரம் 4 மணி நேரம் 3 பேப்பராகவே நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பேப்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க, இல்லை நீங்கள் ட்ரைன் ஆவீங்க, பேப்பரும் உங்களுக்கு உள்ள கண்டென்ட் எடுத்துக்காது அப்படின்றதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில இடங்களில். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் சஜஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் தான் ஹோஸ்ட்டாக முடிச்சு வைக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், உங்ககிட்டையும் லோகேஷ் கிட்டையும். என்னென்னா இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்னு மட்டும் இல்லை, குரூப் 1 குரூப் 2 இந்த ப்ரிலிம்ஸில் வந்து நானும் படிக்கிறேன், நானும் முட்டி மோதி பார்க்குறேன், ஆனால் எனக்கு எங்கேயோ ஒரு மாதிரி மிஸ் ஆகுது, எனக்கு இது ஒரு மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில செட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில தப்புகள் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த தப்புலாம் ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்களும் லோகேஷ் ப்ரோவும் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி ஹோலிஸ்டிக்காக ஒரு எபிசோட முடிச்சிட்டோன்ற ஃபீல் வந்துடும் நான் நம்புகிறேன். ஹோலிஸ்டிக்காக. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லாமே. இந்த வடிவேல் காமெடி மாதிரி ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்ற மாதிரி என்னையும் லோகேஷையும் பார்த்து ஏன் இந்த கேள்வி. பட் எல்லாருமே மிஸ்டேக்ஸை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிராஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வேல்யூபிளாக ஒரே ஒரு பாயிண்ட் வேல்யூபிளாக நான் அவங்க சொல்லணும், சாரி மறுபடியும். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறத சொல்கிறேன். ஜெய்கௌதம் சொன்ன ஒரு பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் தான். ஜெய்கௌதம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எல்லாரும் எல்லாரும் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் இருக்குது, எல்லாருமே அந்த கொஷினை தப்பாக போடுவாங்க அப்படின்னா நீங்களும் இந்த கொஷின் தப்பாக போடுறதுனால உங்களுக்கு ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் எல்லாரும் ஷார்ட்டாக கரெக்டாக போடுற ஒரு ஈஸியான கொஷின் இருக்கும்ல, அந்த கொஷினை நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ பேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நான் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்குறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின், இப்போ யூனிட் 8ல் ஒரு கொஷின் வந்து வேறு ஏதோ ஒரு வெளியில் ஒரு சோர்ஸ் புக்கிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கே விட்டுட்டு மொத்தமாக அந்த புக்கை படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. பேசிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிங்க. ஸ்கூல் புக்கை விட்டுட்டு வேறு சோர்ஸ் அப்படின்னு எடுத்தோடனே பண்ணாதீங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்து மேக்ஸ் எப்போவுமே லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா குரூப் 1ல் அது 25 கொஸ்டின், 200ல் 25 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். நீங்கள் குரூப் 2 அடுத்து எழுதுறீங்க அப்படின்னா 100ல் 25 கொஸ்டின். ஸோ ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எப்போவுமே மேக்ஸ் ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு. ஆப்ஷனில் இருந்தாவது ஆன்சர் எடுக்க கற்றுக்கிட்டு அளவுக்கு மேக்ஸ் படிச்சிருங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா மேக்ஸ் எனக்கு மெயின்ஸ்லேயும் ஒரு வாட்டி சம்பவம் பண்ணியிருக்கு, ப்ரிலிம்ஸ்லேயும் சம்பவம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ டோன்ட் டேக் மேக்ஸ் லைட்லி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப நான் என்ன நினச்சேன், நான் மாப்பிள்ளை வந்தால் எங்கேயோ சமத்தியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். கடைசியில் நீங்களே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. லோகேஷ், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னா? இப்போ என்னோடய மிஸ்டேக்ஸ்னு பார்த்தோன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான் ஆரம்பிச்சேன் நான் ஸ்டார்டிங்கில். அதுக்கு அடுத்து முடித்தோடனே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருந்துச்சு. என்னோடய மிஸ்டேக்னு பார்த்தோன்னா ஜிஎஸ் வந்து குரூப் 2 அந்தளவுக்கு தான் நான் ஜிஎஸ் வச்சுருந்தேன். அதை வச்சே நான் குரூப் 1 கொடுத்தேன், செம்ம அடி வாங்குச்சு. ஸோ குரூப் 1 அளவுக்கு நம்ம இப்போ ஜிஎஸ் படித்தோம்னா குரூப் 2 ஈஸி, குரூப் 2 லெவலுக்கு படித்தோம்னா குரூப் 1 ரொம்ப கஷ்டம். இதுதான் நான் வந்து ஃபேஸ் பண்ண பெரிய. வெறும் குரூப் 2 ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலுக்கு ஆஃப் டெப்த்தோடையே போகக்கூடாது சொல்கிறீங்க. குரூப் 1க்கு குரூப் 1 அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஜிஎஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுமா? சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறப்ப தெரியும் ஸ்கூலில் இந்த டவுட் சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதான் ப்ளீஸ். என்னென்னா நான் நிறைய இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக், கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக். அந்த நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸை பார்த்து பயப்படுறது. அந்த நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸும் எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸும் டோட்டலாக வேறு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 1க்கு 2 lakhs மெம்பர்ஸ் எழுதுகிறாங்க அப்ராக்சிமேட்டாக, இல்லை 8 lakhs மெம்பர்ஸ் குரூப் 2க்கு எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் தினமும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறீங்க, சின்ன சின்ன பிரேக் எடுத்து படிக்கிறீங்க, சீரியஸாக கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகம். அண்ட் நீங்கள் குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000 to 40,000 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, அந்த நல்ல காம்படிட்டர்ஸ். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வைங்க. அதுக்குள்ளே நம்ம வரணும்னா கண்டிப்பாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அண்ட் எக்ஸாமினர்ஸை பார்த்து பயப்படாதீங்க.
அது பார்த்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே விட்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ ஐ சப்போஸ் இப்போ வந்து நம்ம இந்த எபிசோடில் என்னெல்லாம் பேசியிருக்கோம் நான் ஒரு சம்மரைஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நான் தான் ஹோஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குரூப் 1 பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் வந்து குரூப் 1 முடிஞ்சிருச்சு. கிளியர் பண்ணுறவங்க, கிளியர் பண்ணாதவங்க, அதில் கிளியர் பண்ணலை அப்படின்னா அவங்க குரூப் 2க்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத பேசியிருக்கோம். கடைசியாக ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை, இல்லை ஒரு மாதிரி ஒரு ஜோன்லேயே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு செக்மெண்ட் ஆஃப் லைனில் இருக்கவங்களுக்கு எந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஜென்ரேட் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் நான் சொல்லிக்கணும். ஓகே சுந்தர் 2 பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஹோஸ்டா நான் பண்ணதை விட நல்லாவே பண்ணியிருக்கேன். கடைசி எபிசோட் ஹோஸ்டாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நல்லாவே கொண்டு போனீங்க. அண்டு 2 பேருமே ஜெய் கௌதம் அண்டு லோகேஷ் 2 பேரோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஜெய் கௌதம் வந்து அடிமட்டம் இறங்கி அலசும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது லைட்டாக தூக்கம் நான் கவனிச்சிட்டேன். உங்களுக்கு லைட்டாக கண்ணு சொக்குச்சு. இல்லை அது லாஸ்ட் 3 நாளாவே வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷனில் சுற்றிட்டு அது இருக்கேன். சீரியஸாக எக்ஸாம் படிச்சனால வந்த அப்படி தான் சொல்லுவோம், நீங்களும் நம்பணும். ஸோ ஜிஎஸ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பேசுனீங்க. அண்ட் அதே மாதிரி லோகேஷ் வந்து அடுத்து வரப்போகிற குரூப் 2க்கு ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் ஏரியாவை பற்றி சூப்பராக இன்சைட்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஓவராலாக எனக்கு லிசன் பண்ணுறப்ப வந்து மேபி வீடியோவில் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அங்கங்கே கொட்டாய் விடுற மாதிரியோ டயர்டாகி இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தனாலும் அது லாஸ்ட் 3 நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிறதோட ஒரு நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறதோட ஒரு சின்ன பக்க வேற எதுவும் இல்லை. இன்றைக்கே ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே சாப்பிட்டுட்டு தூங்கணும். நியாயமாக நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை எடிட்டில் தூக்கிடாதீங்க, அது அப்படியே வரட்டும் ப்ளீஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இல்லை வேறு இன்னும் பெட்டராக அண்ணா ரெஸ்பான்ஸ்லேருந்து எபிசோட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அண்ணா ரெஸ்பான்ஸோட டெலிகிராம் சேனலில் சொல்லுங்கள். அண்ணா ரெஸ்பான்ஸோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் பார்த்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி ஜீவா ப்ரோட ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் அதை தவிர்த்துருங்க, அது வேணாம். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல். அண்ட் எனக்கு ஹோஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சுந்தருக்கும். ஏன்னா இது சீரியஸாக பிளான்லேயே கொடுக்கல, பிடிங்கிட்டு அதே ஒன்று. பட் இது பிளானில் இல்லை. உண்மையாலுமே நாங்கள் வேறு ஒரு டெம்ப்ளேட்டில் தான் வந்தோம். அப்புறம் இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் பண்ணோம். எனக்கும் அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் ஒத்துக்கணும், ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை இல்லை. அது சற்று கடினமான வேலை தான் அப்படின்றத. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு இதான். ஓகே, ஸோ அதோட நம்ம முடிச்சுப்போம். வேறு ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இல்லை, இதோட முடிச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் ஃபர்தராக திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். அண்ணா ரெஸ்பான்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கான் தான் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.